ஓ எப்படி வேற லெவல்ல ஒரு விஷயம் எனக்கு புரியுது. ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேச போறோம். ஏன்னா ஜெகமே தந்திரம் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் நாளைக்கு ஊரே கொண்டாட போகுது. ஆஸ்திரேலியால இப்ப மூட் எப்படி இருக்கு தலைவா? Hi Vijay, I'm Muthu from Australia. I'm waiting bro. நான் வந்து தனுஷோட பெரிய ஃபேனு. அவரோட எல்லா படத்தையும் தியேட்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரெண்ட்ஸோட விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி படம் பார்க்குற ஆளு, அதுவும் பல தடவை பார்க்குற ஆளு. இங்க வந்ததுல இருந்து அது முடியறது இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்க கொஞ்சம் ஸ்கிரீனிங் லேட் ஆகும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க போறேன். தேங்க்யூ சோ மச் ஜெகமே தந்திரம் டீம் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் டீம். Super. And we have a lovely couple from Seattle, USA. அவங்க என்ன சொல்றாங்கன்னு we'll see. Hi Kiki and Vijay. Hi. I'm Praveen. And I'm Merlin. We are from Seattle, US. I'm a huge fan of Dhanush. I'm a bigger fan of Dhanush. Yeah, we are big fans of Dhanush. Dhanush படம் அப்படின்னு வந்துட்டா ஒண்ணு விடாம எல்லா படத்தையுமே பாத்துருவோம். Actually, it's my turn to cook tomorrow. And I told him no cooking day because நம்ம தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுதுல. Yeah, so first day first show மட்டும் இல்லாம நாளைக்கு back to back ஃபுல்லா படத்தை பார்த்துட்டே இருக்க போறோம். We are so excited. Even we are excited. Yes, so super ஜாலியா வீட்ல ரக்கிட்ட அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்க. வண்டி அப்படியே சியாட்டல் டு சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர் என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. இந்த பாட்டை பாடினாலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேஸை பார்க்கணும்லா. ஓ மை காட், her cheeks go red la. Thank you Dhanush, thank you Santosh sir, and thank you Jagame Thandiram team for this awesome song. என் பேரு விஷ்ணு பாலாஜி. I'm from Singapore and Singapore is waiting. ஓகே விஜய், எங்கெங்கயோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மதுரை மண்வாசம் அப்படியே வீசுது. நம்ம மதுரைக்காரர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாத்துடலாம். எங்க மதுரை. ஹாய் சார், நான் வெங்கடேஷ் ராஜ் மதுரையில இருந்து. ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த புரோட்டா தட்டுல இருந்து சோழர் புறவில் ஒரு லண்டன் தாதா அது வர அசல் மதுரைக்கார மாதிரி இருந்தா சார் தனு சார். வந்து அவரால் மட்டும்தான் இப்படி ஒரு அவதாரத்தை எடுக்க முடியும். தேங்க்யூ தலைவா. அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஏன்னா மதுரை அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு உங்க எக்ஸைட்மெண்ட்டை பார்க்க ரொம்ப ஒருத்தர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ஜாய்மென்ட் டபுள் ஆகும் இத பார்த்தா. எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து இவங்க எல்லாம் வந்து ஜெகமே தந்திரத்தை இவ்ளோ செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாக்கும்போது இவரை விட சந்தோஷமான ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் in the house. கார்த்திக் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஃபேன்ஸ், சோ நைஸ் டு see you all. வணக்கம். நன்றி, நீங்க எல்லாம் வந்தது நன்றி. எஸ் சார், தமிழ்நாடு இந்தியாவெல்லாம் தாண்டி பல கண்ட்ரீஸ்ல இருந்து தமிழர்கள் ரசிகர்கள் வந்து ஜூம் லைவ், யூடியூப் லைவ், ட்விட்டர் லைவ் எல்லா வழியா நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ வந்து இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஜெகமே தந்திரம் நம்ம தலைவர் தனுஷ் அவர்கள் தான். சோ ஹவு டு யூ ஃபீல்? பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இதுலதான் எல்லாருமே இருக்கும் என்டையர் ஜெகமே தந்திரம் டீம். பிகாஸ் ஆஃப்டர் சோ மச் இயர்ஸ் நாங்களே வந்து வி கான்ட் பிலீவ் தட் நம்ம படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து இப்பதான் எங்களுக்கே கிக்கின் ஆகுது. அண்ட் ஆல்சோ லைக் சீயிங் சோ மச் எக்ஸைட்மெண்ட் அமங் ஃபேன்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம். ஸோ நானே ரொம்ப ஈகரா இருக்கேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டணுன்ற ஆவல் வந்து எங்களுக்கு ரொம்ப, இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சதுல இருந்தே இந்த படத்தை எப்படா ஆடியன்ஸ் காட்டுவோம் இருந்தோம். ஸோ அதுக்கான நேரம் வந்திருக்கு. ஸோ வெரி ஈகர் டு see how far audience are going to like the film. சூப்பர் சார். இப்போ ஓபனிங்லயே we have a fan all the way from UK உங்ககிட்ட பேசுறதுக்காக. So let's see. Hi Karthi Subbarajan, I am Ravi Arman from London. I don't know whether you remember this. During the shoot up at Leicester Square, நான் என் ஃபேமிலியோட உங்களையும் தனுஷையும் வந்து பார்த்தோம். Dhanush, what a stylish personality he is. சுருளி கரெக்ட் டீசர்ல செம்மையா இருக்கார். மதுரை டு யூகே, அது என்ன அப்படி மதுரை டு யூகே கனெக்ஷன் சார்? யா, அதான் மதுரை. ஆக்சுவலி இந்த படத்தோட தாட் வந்து நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து இதோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்ததே வந்து ஒரு நாள் சும்மா நியூயார்க்கோட ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கும் போது எனக்கு
சடனா நம்ம பார்த்த நிறைய கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ், அது வந்து மோஸ்ட்லி இந்த காட் ஃபாதர் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஸ்கார்சிசி ஃபிலிம்ஸ்லாம் வந்து நியூயார்க்ல தான் பேஸ் ஆயிருக்கும். அதுல வந்து இந்த கேங்ஸ்டர்லாம் ஸ்ட்ரீட் நடந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்கும் நம்ம லோக்கலா மதுரையில இருந்து வர்ற ஒரு கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு கதை அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ அங்கேதான் இந்த கனெக்ட் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஸ்லோவா ஓவர் த இயர்ஸ் நியூயார்க்ல இருந்து அது லண்டனா மாறிச்சு. அப்புறம் மாறி அதோட மதுரையில இருந்து கிளம்பி லண்டனுக்கு போற ஒரு தாதாவா அவர் மாறினாரு. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் தாட் கேம் இன்டு. சூப்பர். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னா வெரி சென்சிபிள் அண்ட் பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். அண்ட் இந்த பக்கம் ஆக்டர் தனுஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ உங்க 2 பேருக்குள்ள அந்த தாட்ஸ் வந்து எப்படி சிங்க் ஆச்சு சார்? ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் சொன்னது வந்து 2015 ஐடியாவா சொல்லிட்டேன் நான், இதுதான் இந்த கதை ஐடியா அப்படின்னு சொல்லி. அதுல இருந்தே வந்து அவருக்கு வந்து இந்த சுருளின்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது நான் வந்து ஃபுல் கதை கூட நான் சொல்லல, அவர்கிட்ட ஒரு 10 minutes தான் சொல்லியிருப்பேன். அப்புறம் இருந்தே வந்து இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அதை பண்றோம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 5-6 yearsல வந்து நிறைய மாற்றங்கள். பட் ஆனா எப்பவுமே வந்து அவர் தனுஷ் வந்து கூடவே இருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருந்தா மேபி இந்த படம் வந்து எடுக்கப்படாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் போகும்போது கூட தனுஷ் வாஸ் வெரி வெரி கிளியர். அவர் வந்து he was very very keen இந்த படத்தை எப்படியா பண்ணி ஆகணுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் தனுஷ் இன் திஸ், பிகாஸ் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு சே அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு தடவை வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா ஐ திங்க் இட்ஸ் பிஹைண்ட் ஆல் திஸ். ஐ திங்க் தனுஷோட அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. சரி, இப்போ ஷூட்டிங்க்கு வந்து லண்டன்லாம் போனீங்க, அதெல்லாம் ஓகே. சுருளி ஏன் லண்டன் போனாரு அப்படின்னு நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். இப்போ கோவா போலாம் அப்படின்னாலும் நல்லா சார் வரேன் சார் போலாம் சார் அப்படின்றேன். அந்த மாதிரி ஒரு ஆள்னாலே. அவர் ஏன் மதுரையில இருந்து போனாருன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. சாலிகிராமத்துல இருந்து போலாம், கோடம்பாக்கத்துல இருந்து போலாம், வேற எங்க இருந்தாலும் போலாம். எப்பயுமே அது ஏன் மதுரை டு திஸ் டிராவல்? வை Netflix, you have to speak in English. This girl is not understanding. Why? What happened? Like that, all you have to speak. Okay. இல்ல மதுரை வந்து இப்ப நான் ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து மதுரையில இருந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே மதுரைன்றனால வந்து மதுரையில இருக்கிற கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து எழுதும் போது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனா அது இருந்தது. பிளஸ் இந்த ஒரு ஒரு இந்த கதைக்கு வந்து மதுரையும் ஒரு முக்கியமான ஒரு இடமா பட்டுச்சு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நியூயார்க்கா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், பிளஸ் மதுரையா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது அந்த ஊர் தவிர்த்து, அந்த ஊர் ஆட்களை தவிர்த்து நிறைய புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து இருக்கிற ஒரு வேற கல்ச்சர் இருக்கிற ஒரு ஊரா தான் லண்டன் இருக்கும், நியூயார்க் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையிலுமே அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். ஸோ மதுரைக்கும் லண்டனுக்குமே ஒரு சின்ன ஒரு கனெக்ட் ஒண்ணு இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் ஆப்வியஸ்லி மதுரை என் ஊருன்றது ஒரு ரீசன். அண்ட் அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர், மதுரையில இருந்து வர கேங்ஸ்டர் அப்படின்றத எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். பிளஸ் அந்த கேரக்டர் வந்து ஒரு புரோட்டா மாஸ்டர். சோ புரோட்டானாலே மதுரை தானே, அது ஒரு கரெக்ட் தான். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா காமன் மேன் டு கேங்ஸ்டர், தனுஷ் டு சுருளி, மாட்டுதாவணி டு மான்செஸ்டர், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? அதாவது என்னன்னா இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இப்ப படத்துல வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்த மாதிரி அவர் வந்து சுருளின்ற கேரக்டர் வந்து ஒரு பெரிய அங்க போன உடனே பயங்கரமா வந்து ஒரு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் எல்லாம் மாற மாட்டாரு. அவர் வந்து சுருளியாவே தான் இருப்பாரு. ஸோ அதனால அதாவது அந்த கிரவுண்டடான ஒரு கேரக்டர். அது வந்து ஈவன் தான் லண்டன்ல போயிருந்தாலும் அவன் அங்கேயும் வந்து சுருளி வந்து ஒரு பக்கா மதுரைக்காரனா தான் இருப்பார். ஓகே கிகி, இப்போ வந்து படம் சார்ந்து நீ கேள்வி எல்லாம் கேட்டு இருக்க சார். இந்த 2 வருஷத்துல நாங்க வந்து எல்லாரும் நம்ம பாக்குற விஷயம் எதுன்னு பார்த்தா டன் அந்த சவுண்டு தான் ஃபுல்லாவே திடுக்கிடும் தகவல்கள் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு. சோ எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். நிறைய ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பாட்டு கொடுத்தீங்க, ட்ரெய்லர் கொடுத்தீங்க, படம் கொடுக்க போறீங்க. சோ இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வேணும். நீங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஏதாவது அந்த மாதிரி நீங்க சொல்லலாம், பிகாஸ் உங்ககிட்ட அந்த பவர் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு வேணும், சர்ப்ரைஸ். கண்டிப்பா ஒரு சின்ன, இது வரைக்கும் படம் இது வரைக்கும் வந்து கொடுத்தது வெளியில வந்தது எல்லாமே டீசர் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா அந்த படத்தோட மேக்கிங் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நாங்க வெளியில காட்டினதே இல்லை. பட் இங்க இவ்வளவு ஃபேன்ஸ் முன்னாடி கண்டிப்பா அது காட்டலனா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஓகே. இப்போ ஃபேன்ஸோட என்கவுண்டருக்கு நீங்க ரெடியா? ஆமா சார், ரெடியா சார்? இப்ப நம்ம ஊர்ல இருந்து மாசா மதுரையில இருந்து ஒருத்தர் உங்களுக்காக வெயிட்டிங் சார். போட்டலாம், பாத்துலாமா?
ஹாய் கார்த்திக் சார், ஐ ஹேவ் a question for you. எப்படி சார் இப்படி எழுதுறீங்க? டீசர் ட்ரெய்லர்ல செம்ம டயலாக் இருக்கு. ஒண்ணு யாரா இந்த குங்காஸ் கூட்டம், இன்னொன்னு சோழர் பரம்பரை ஒரு லண்டன் தாதா. இந்த ஷூட் பண்றவங்களோட மைண்ட் வைஸ் என்ன சார்? சார் மான்செஸ்டர்ல இருக்கவரெல்லாம் தமிழ் பேசுறாரு, மதுரை இஸ் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், so you have to reply. I have a question for you. எப்படி இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது ஏதோ தோணுது எழுதுறேன் அந்த மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பா அந்த டயலாக்ஸ் அவர் சொல்ற மாதிரி மதுரை சார்ந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கும் மதுரைன்றனால கொஞ்சம் இருக்கும். பிளஸ் வந்து இப்போ ஒண்ணு இப்போ வந்து தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த மதுரை ஸ்லாங்ன்றது வந்து அவ்வளோ இதா ஈஸியா ஒட்டாது. பட் ஆனா அவருக்கு வந்து ரொம்ப கேஷுவலா வரும். அவருக்கு வந்து ஒரு சென்னை ஸ்லாங்கோ மதுரை ஸ்லாங் வரும். ஸோ அதனால நாங்க ஈஸியா நம்ம வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா அந்த கவிதைத்துவமாலாம் எழுதல, ரொம்ப நம்ம என்ன பேசி போன்ற மாதிரி தான் எழுதுனது. ஸோ அவர் சொன்ன டயலாக்ல வந்து இந்த கொங்காஸ் கூட்டம்ன்ற வார்த்தையை வந்து மதுரையில யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான். அதாவது ஓவர் சீனை போட்டு பந்தாவை சுத்திட்டு இருக்கிற ஒரு கேங்குகள்லாம் வந்து யாரா அவனுங்க கொங்காஸ் கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங். அது நாங்க வந்து காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ண ஒரு வார்த்தை. அதுதான் வந்து அந்த இதை யூஸ் பண்ணோம். சோழர் பரம்பரையில் வந்து கண்டிப்பா நம்ம அமைதி படையோட இன்ஸ்பிரேஷன் தான். சோழர் பரம்பரை எம்எல்ஏ தான் வந்து சோழர் பரம்பரை லண்டன் தான் மாறிச்சு. ஸோ அதுதான், மற்றபடி ஒன்றும் பெரிய எப்படி எழுதுறீங்கன்னு தெரியல. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல, ஏதோ வருது எழுதி. அதான் மேஜிக். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா மேப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க இல்லாம நம்ம மேப் இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம பிரதரா சிஸ்டரா பார்க்கக்கூடியவங்க, தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடியவங்க, தமிழ் படத்தை கொண்டாடக்கூடிய ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஃபேன் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம் கார்த்திக் சார், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த செஷன் மூலமா சந்திக்கிறதுல. என்னுடைய பேர் வந்து தனுஷிக் விஜயகுமார். நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன், அதாவது இலங்கையில இருந்து நான் பேசுறேன். சோ ஜெகமே தந்திரம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ண உடனே உங்களுடைய முதல் தெரிவாக தனுஷ் அவர்கள் தான் இருந்தாங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து எனக்கு வந்து அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் சம்மன் லைக் வந்து ஒரு ஆல் பச்சினோ, ராபர்ட் டெனிரோ, இப்போ வந்து நம்மளுக்கு ஜேம்ஸ் காஸ்மோ சார் மாதிரி ஒருத்தர் அந்த அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் மதுரையில இருந்து கிளம்பி வர ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இந்த கான்ட்ராஸ்ட் ஒன்று வேணும். பிளஸ் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு அந்த ஐடியா வந்த உடனே எனக்கு தனுஷ் சார் மாதிரி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். அண்ட் லக்கிலி அந்த கொஞ்ச நாள்லயே வந்து அவர் கூட மீட்டிங் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் கிடைச்சிச்சு. அப்போ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவரு. பண்ணலாம் சார், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னோன்னு அவருக்கும் பிடிச்சிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் இப்போ படம் பண்ணி முடிச்ச உடனே கண்டிப்பா அவர் மட்டும் தான் அதை பண்ணிருக்க முடியும் தான் எனக்கு தோணுது, வேற யாரும் யோசிக்க முடியல. சூப்பர். அடுத்தபடியா we have a lady from நம்ம சென்னை. சோ அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு பாத்துடலாம். ஹாய் சார், என் பேர் சல்மா, ஐ எம் ஃப்ரம் சென்னை. டான் மூவி மேல அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒரு அப்சஷன்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்டை, அப்புறம் ஜிகிர்தண்டா, இப்ப பார்த்தா ஜெகமே தந்திரம். ஃபர்ஸ்ட் ஜிகர்தண்டா, அப்புறம் பேட்டை, அப்புறம் ஜெகமே தந்திரம் அப்படிதான் சொன்னோம். அந்த இதுல எனக்கு ஜென்ரலாவே வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மேல ஒரு ஈடுபாடு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதாவது அந்த அது கொடுக்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பட் இந்த எஸ்பெஷலி இந்த படம் ஜெகமே தந்திரம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு வெறும் கேங்ஸ்டர் ஃபிலிம் சொல்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் தான் கிடையாது. இது அதை மீறி இன்னும் அதுல நிறைய இருக்கு இந்த படத்துல. அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. சூப்பர். Now we have a man all the way from Singapore. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துடலாம். வணக்கம் கார்த்திக் சுப்பராஜ் சார், என் பெயர் ராஜராஜன், நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய படங்கள்ல தொடர்ச்சியாக நீங்க கதாநாயகனுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே அளவான வெயிட்டேஜ் வந்து உங்களுடைய வில்லன்களுக்கும் தரீங்க. அதுவும் அந்த வில்லன்கள் எல்லாமே ஒரு விதமான ரா கேரக்டர்ஸா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்க எங்க பிடிக்கிறீங்க? உங்களை மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன்ல இருந்து தான் சொல்றேன் சார். தெரியல எங்க பிடிக்கல, அதே மாதிரி அவர் எப்படி எழுதுறீங்க, எங்க பிடிக்கிறீங்க. அதனால என்னன்னா ஒரு கதை நம்ம ஒண்ணு எழுதும் போது கண்டிப்பா வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஈக்குவலாவோ இல்ல அதோட பெருசாவோ ஒரு வில்லன் இருந்தாதான் வந்து நம்ம ஒரு டிராமா கிரியேட் ஆகுன்றத ஐ திங்க் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருந்த படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்க படம் தான் எப்பவுமே வந்து ஒரு ஹீரோக்கும் ஒரு கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கும்னு நம்புறேன். ஸோ அப்படிதான் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி தெரியல, அதுக்கு அந்த கேள்விக்கும் பதில் தெரியல, எங்க பிடிக்கிறேன்னு தெரியல. சரி, இப்போ நெக்ஸ்ட் எங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அடுத்து மை ஃபேவரட் கண்ட்ரி துபாய் சார். ஒன் மேம் இஸ் வெயிட்டிங். ஓ மேம், ரெகுலரா அங்க டிராவல் பண்ணுவோம். மேம் துபாய் மேம். ஹாய் கார்த்திக் சார், வணக்கம். திஸ் இஸ் சகி ஃப்ரம் துபாய். உங்க படங்கள்ல பல ஹீரோயின்ஸ் கேரளால இருந்து இருக்காங்களே, அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா?
சார் இது செம்ம பாயிண்ட், யோசிச்சு பாறேன். பீட்சால ரம்யானா மிஸ் இருந்தாங்க, அப்புறம் கட் பண்ணா ஜிகிர் தண்டால யாரு லட்சுமி இருந்தாங்க, பேட்டையில மேகா ஆகாஷ் இருந்தாங்க, அப்புறம் இப்ப ஜெகமே தந்திரம் பார்த்தா ஐஸ்வர்யா இருக்காங்க. ஒன்லி ஃப்ரம் கேரளா. ஆமால, துபாயில இருந்து கொஸ்டின் இப்ப எப்படி? இத மட்டும் மக்கனையா யோசிப்பாரு இவரு. அவங்க கேட்டாங்க, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். சார் ஒரே நிமிஷம். ஆமால தெரிஞ்சேன்னு சொல்லக்கூடாது, நீங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஆமால அவரே ஆமாலன்னு கேக்குறாரு. எனக்கு அதான் தோணுது. ஆமால யோசிச்சு பார்த்தா ஆமா அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரிதான் இல்ல அது வந்து அந்த மாதிரி நான் வந்து ஒரு கதைன்னு ஒண்ணு எழுதி ஒரு காஸ்டிங்னு பார்க்கும்போது அது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இப்ப இவங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா எடுக்கணும், இல்ல இவங்களை வந்து ஆந்திரால இருந்து ஒருத்தவங்க எடுக்கணும் அப்படிலாம் பாக்குறது கிடையாது. ஏன்னா ஒரு சினிமான்றது வந்து மொழி எல்லாத்தையுமே கடந்த ஒரு விஷயமா தான் பாக்குறோம். சோ அந்த கேரக்டருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு யார் கரெக்டா இருப்பான்ற மாதிரி தான் வச்சு இது வரைக்கும் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இப்படி அமைஞ்சது எல்லாமே பார்த்தா கேரளால இருந்து வந்திருக்காங்க. ஆமால காலேஜ்ல அது மாதிரி யாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா சார் நிறைய கேரளா? இல்லங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. ஓகே, purely based on talent. ஓகே, because எல்லாருமே வந்து ஒரு ஆடிஷன் வச்சு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் process தான். சூப்பர் சார். பட் எவ்வளவு நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. உங்க டவுட்ஸ்ல கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபேன்ஸ் கிட்ட தான் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இப்போ உங்களுக்கு யார் இங்க வரணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கங்க, கூப்பிட்டு வந்துடலாம். யார்கிட்ட பேசணும்? பாரு, எங்க கிட்ட இப்படி கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிடையாது, லாஸ்ட் பெஞ்ச். எங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுங்க. இப்படி கேட்டனா எல்லாரையும் வர சொல்லுங்களேன், பாப்போமே பேசுவோமே ஒரு நாளைக்கு அப்படின்றோம். சரி ஓகே, ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் கேட்போம். ஓகே சரி, ஆப்ஷன் தரேன். டெரர் டானை பார்க்கணுமா இல்ல டானோட டார்லிங்க பார்க்கணுமா? அப்படி கேளுங்க, உங்ககிட்ட தாங்க ஓட்டு போடுறதுக்கு பதவியை கொடுக்க போறோம். சோ இந்த சைடு உங்களுக்கு டார்லிங் டான் வேணுமா இல்ல அந்த சைடு டெரர் டான் வேணுமா? ரெண்டு பேர்ல யார் வேணும்? தாடியா லேடியா? ப்ளீஸ் டிசைட். எமோஜி பிரஸ் பண்ணுங்க, உங்க ஸ்கிரீன்ல வந்திருக்கும். இந்த சைடு தாடி, எஸ் டெரர் டான், அந்த சைடு தி லேடி டான். இப்பொழுது வாக்கு அறிவிக்கப்பட போகிறது சார். ஓட்டு எண்ணிக்கைப்படி எல்லாரும் லேடி டான் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு மீட்டர் பயங்கர ஸ்பீடா இருக்கு. ஏன்னா இங்க இருந்துனே நாங்கலாம் கமலா ஹாரிஸ்க்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க நம்ம பசங்க. ஓகே, பெண்கள் தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம். ஏய் லேடிஸ் லீடிங். வாவ் விஜய், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு சார். அவங்க நம்ம டார்லிங் டான் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, பட் இவங்களை செலக்ட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு காரணமா இருந்ததா? ஃபர்ஸ்ட் ரீசனா நேமா? ஐஸ்வர்யா. ஓ ஐஸ்வர்யா, தனுஷ். ஓ ஏதோ கனெக்ஷன்ல பாருங்க என்ன கனெக்ட் பண்றாரு சார். நான் இப்படி இந்த கேள்வி சொல்றப்ப நல்லா இருக்கு, கேள்றான் கீக்கிதா சொன்னது. ஏன்னா எதுக்கு நான் கேட்கும்போது தலையில அடிச்சிட்டு ஆக்சுவலி நான் கொஞ்சம் இன்டெலெக்சுவல், திஸ் கை லைக் தட்ன்றாத. நல்லா இருக்கு, நீ தான சொன்ன. நீ தான கேள்வி கேட்ட, அவர்ட்ட கேள்வி சொல்லுங்க சார். இல்ல அப்படிலாம் இல்ல. நான் வந்து ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தேவைன்னு சொல்ற போது நான் மாயநதின்னு ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அதுல அவங்க ஐஸ்வர்யா லட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வி கால் ஃபார் an ஆடிஷன். அதுல செம்மையா பண்ணாங்க. அப்படிதான் அவங்க உள்ள வந்தாங்க. ஓகே இல்ல ஓகே, நான் சார்ட்ட பேசிட்டோம். நீ இப்ப கொஞ்சம் பேசாம இருந்தா நான் அவங்கள பாத்துறேன். இது கூப்பிடுறேன்ப்பா. ஏன்ப்பா இவ்வளவு ஒரு பதட்டம்? இவங்கள தான் மாத்திட்டாங்க. பில்ட் போட நான் கூப்பிடுறேன். சரி ஓகே. ஓகே சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் டார்லிங் டான் ஐஸ்வர்யா லட்சுமி. എന്താ ஐஸ்வர்யா, சுகம் തന്നെ? നാട്ടിൽ അനവരും വലിയ നലം തന്നെ പറയണം. నేను మ్యూట్ లో ఉన్నాను. മ്യൂട്ട് റിലീസ് ചെയ്യണ. ഇപ്പൊ കേൾക്കുന്നുണ്ടോ? ആ കേൾക്കുന്നുണ്ടോ? വലിയ ഐശ്വര്യ കാണാൻ വെയിറ്റ് ചെയ്യണ. ശരി. ഹലോ ഹായ് 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 ഹായ്. என்ன ட்ரை பண்ண? എന്താണ് പെട്ടെന്ന് മലയാളം? മലയാളത്തിൽ பேசுறே. ஏன் பேசுறனா? அதாவது இம்ப்ரெஸ் பண்றாராம் உங்களை. புரியுதா உங்களுக்கு? யாரு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களையாங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். மலையாளத்துல பேசி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் ஜகமே தந்திரம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இங்க வெயிட்டிங்க உங்களை பாக்குறதுக்கு, உங்க கூட பேசுறதுக்கு. Thank you so much. Thank you. சூப்பர். சோ நீ பார்த்தனா லைக் டைரக்டர் வந்து பயங்கரமா உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா புகழ்ந்துட்டாரு. ஆனா இப்போ உங்க வாயில இருந்து நாங்க கேட்கணும். சோ ப்ளீஸ் சொல்லுங்க, படத்தை பத்தி சொல்லுங்க. என்ன படத்தை பத்தி சொல்லுமா? ஓகே சரி. ஜகமே தந்திரம் ஆடிஷன் பார்த்தேன் டாங் பேக். சார் சொன்ன மாதிரி 2018 ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் சொன்னேன் he is going to shoot for ரஜினிகாந்த் சார்ஸ் film. நான் கேட்கும்போது ஐ மீன் when I heard that நான் நினைச்சேன் ஓகே அப்படியே ஈஸியா
உங்க ஆக்டிங் எனக்கு பிடிக்கல, ஆனா அது சொல்றதுக்கு பதிலா ஓகே அப்படியே ஈஸியா ஓகே இட்ஸ் ஃபைன் என்று சொல்லி விடுறேன்னு நினைச்சேன். பட் thankfully he called me back, the office called me back in about a year, and then we started doing Jagmeet Tandram, and the rest is history, you know. Tomorrow we are seeing the truth. எஸ். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க உங்களை பத்தி மாயாநதி பத்திலாம் சொன்னாங்க. அதுல இருந்து எவ்வளவு பெரிய டேலண்ட் நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங்லாம் அதிகமாகும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அதிகமாக தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயோ போயிட்டீங்க. ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபாலோவர். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் மீ. சார் இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காங்க படத்தை. இவங்க படத்துல எப்படி வர்றாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க, எனக்கு லைட்டா ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். நாளைக்கு ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஏதாவது ஒரு சூப்பரான மேட்டர். படத்துல வந்து அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கேரக்டர் பிளே பண்றாங்க. ஒரு சிங்கரும் கூட. அப்புறம் அங்க யூகேலயே இருக்கிற ஒரு என்ஆர்ஐ இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ பேசிக்கலி அவங்க ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணும் போது அவங்கள பாட வச்சுலாம் எடுத்தோம். ஏன்னா சிங்கர்ன்றப்போ அட்லீஸ்ட் பாடணும்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் பாட மாதிரி இருக்கும் போது எப்படி இருப்பாங்கன்றது அட்லீஸ்ட் அதெல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். அதை ரீசெண்டா ஏதோ இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க. நான் ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டு தானே நீங்க வந்து என்ன எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சத்தியமா மறந்துட்டேன், தெரியல ஒரு பாட்டு பாடினாங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீரோனா ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டான கேரக்டர் கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு த ஃபில்ம் மெசேஜ். அண்ட் அதுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஐஸ்வர்யா ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். அது வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்மே they will tell she has done really well. சூப்பர் யா, சூப்பர். பிக் வேர்ட் ஃப்ரம் தி டைரக்டர் himself. சூப்பர் ஐஸ்வர்யா. நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜெகமே தந்திரம் நெட்ஃபிளிக்ஸ்ல லான்ச் ஆகுது. How excited are you? Extremely excited, Kiki. ஆனா when I'm இது ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏதோ தியேட்டர்ல பாக்கணுமே அந்த மாதிரி இருக்கு படம். I know it's a huge film for me. But இப்போ when I'm here in the event, இது இந்த emotion வருது. It's not very easy, you know. Everybody is expecting for the film to release soon. என்னது உங்களை பாக்குறது நீங்க you continue. Disturbance in between. இது அப்படிதான் கண்டுக்காதீங்க, நீங்க பேசுங்க. சரி. Yeah, so அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு. இப்போ ஆக்சுவலா ஸ்பீக்கிங் எனக்கு ஃபீவர் இருக்கு. ஆனா இது எல்லாருமே பார்த்த போது எவ்ரிதிங் இஸ் கான். என் தமிழ் கொஞ்சம் மொக்கையாதான் இருக்கு. ஐயோ, எங்களுக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு. நீங்க ஜாலியா பேசுங்க. இதோ பாருங்க எவ்வளவு மொக்கையா இருக்கு. நீ என்னையே சொல்லாத, நீ ஜாலியா இருக்கு. ஓகே, நீங்க எனிவே a girl next door ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டு டோரை உடைச்சிட்டு பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ என்ன விஜய் ஐஸ் உங்ககிட்ட வந்து ஃபேன்ஸ் கேள்வி கேட்க வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேன் நானும் ஒரு லைன்ல இருக்கேன், அப்புறமா நிறைய கேட்பேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபேன் फ्रॉम சென்னை ரெடி. சோ தலைவா எஸ் சார். ஹாய் ஐஸ்வர்யா, ஜோஷ்வா फ्रॉम சென்னை. ஹலோ ஹாய். சோ தமிழ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படினாவே சிலையவே செதுக்கிடுவாங்க. உங்களுக்கு சிலை ரெடி பண்ணிடலாமா? அடடடா, நமக்கு மேல ஸ்கோர் பண்றானே சார். டெம்பிள் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே இந்த பிலிம் பாருங்க. பார்த்துட்டு பிடிக்கிறேன்னா யூ டெல் மீ. என்ன பிடிக்கலன்னா ஐ மீன் இஃப் யூ டோன்ட் லைக் மீ ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்பவே சொல்லாதீங்க. ஓகே? உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? சில வரைக்கும் போயிட்டான் அவன், போய் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாரா? ஏங்க நீங்க வேற. ஓகே, அடுத்தபடியா we have a girl, a pretty girl from London. Okay. Hi ஐஸ்வர்யா மேம். என் பேர் பிரியா, நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆர் தனுஷ் சார், இவங்க 2 பேர்ல இருந்து யார்கிட்ட நிறைய அப்ரிசியேஷன் வாங்குனீங்க, யார்கிட்ட நிறைய திட்டு வாங்குனீங்க? இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் யோசிக்கணும். டைம் எடுத்துங்க. சத்தியமா சொல்றேன், திட்டல இதுவரைக்கும் பேரும் திட்டல. ஹலோ சொல்லுங்க சார். அது வேர்ல்ட் வைட் நெட்வொர்க் ப்ராப்ளம். யூ கேரி ஆன். Okay, appreciate both of them are very very kind with their words. They if there is a scene that they think I've done well, they appreciate that. Thank God இதுவரைக்கும் திட்டல. ஓகே, திட்டல. சோ இப்போ நீங்க வந்து சொன்னாங்க எப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன் அதை பாத்தீங்கல்ல கார்த்திக் சுப்ராஜ் சார், அதை வச்சு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னாங்க. சோ இப்போ நாளைக்கே ஒரு மதுரை ஸ்கிரிப்ட் சார் பண்ண போறாரு, பண்ணிட்டு அதுல ஹீரோயினா நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பயங்கரமா ஸ்ட்ரிக்டா டெஸ்ட்லாம் வைப்பார். மதுரை மாடுலேஷன் உங்களுக்கு வருதா, அந்த ஸ்லாங்லாம் நீங்க பேசுறீங்களான்னு பாப்பாரு. அந்த டெஸ்ட் இப்போ இங்க வைக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். கார்த்திக் சார் ஓகேவா, வைக்கலாமா? ஆடிஷனை வச்சிடலாமா?
பேசுகிறா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ சார். ஏங்க உங்க படத்துல இருந்தா டயலாக் கொடுப்போம். ஓகே. சுருளி அவங்களோட டயலாக்கே நாங்க okay. கொடுப்போம். அத நீங்க வந்து மதுரை ஆக்சென்ட்ல பேசணும். சூப்பர். ஓகே தானே? சரி. நான் இப்பொழுது ஒரு വലിയ dialogue. டயலாக்கை தமிழ்ல தரும். ஐயோ. அதை நீ மதுரை மாடுலேஷன் പറയണം. ஓகே. சரி. என் மலையாள மாடுலேஷன் ஹரியானா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆஹா நல்லா வருது. அடடடா, அவங்க பேசுறதாண்டா அடிப்பொலி. நீ ஒண்ணும் வாயில வருது நல்லா. ஓகே. சொல்ல முடியல உள்ள நல்லா வச்சிட்டு சரி உட்காரு. நான் வந்து டயலாக் மாடுலேஷன் எல்லாம் அப்படியே சொல்லுவேன். நீங்க மாடுலேஷன் எல்லாம் போடுங்க. ஓகே? டேய் சுருளி நீ மாடுலேஷன் இல்லாம சொல்ல போறியா? ஆமாமா. நானே அப்படியே சொல்லிட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு இது. அதுக்காக தான் ட்ரை பண்றேன். ஓகேயா? ட்ரை பண்றேன். ஓகே ஓகே ட்ரை பண்ணாலும் இட்டுதாங்க. ஓகே. டேய் சுருளி நீ ரவுடி பயலாமேடா. நேத்து கூட ஒரு கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? ஓகே. டேய் சுருளி நீ ரவுடி பயலாம்டா. நேத்துக்கு கூட ஒரு கொலை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். கரெக்ட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டயலாக். ஓகே? அவனுங்க நம்ம ஓட விடணும்னே என்ன ஓடி ஒளிய சொல்ற? ஐயோ இது ட்ரெயிலர் டயலாக். ஓகே. உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வேர்ட்ஸ் கரெக்ட்டா பிடிக்கட்டும். அதே மாதிரி சொல்லவா? ஜோசியா சொல்ற மாதிரி சொல்லு. அவனுங்க நம்ம ஓட விடணும். அதே மாதிரி சொல்லுங்க. அவனுங்கள நம்ம ஓட விடணும்னே என்ன ஓடி ஒளிய சொல்ற? தனுஷ் சார் சொன்ன மாதிரி சொல்றதுக்கு என்னால தெரியாது. அதனால நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே சரி. மதுரை வரணும். வேண்டாம் அத ட்ரை பண்ண வேண்டாம் 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 வேண்டாம். பாஸ். சொல்லலாம் ஃபெயில். லாஸ்ட் சொல்றீங்க. அவர் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. சொல்லிடுங்க. ஆமா. அடுத்த படத்துக்கு போட்டுறாம என்னன்னு யோசிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சொல்லிடுங்க. அவனுங்கள நம்ம ஓட விடணும். டெஃபினட்டா கூப்பிட மாட்டேன். அப்பலாம் நினைக்கல. நீங்க யூ கேன் டு இட். இப்போ நீங்க சொல்லலனா அடுத்த ஷோக்கு எங்களை கூப்பிட மாட்டாங்க. அது கொஞ்சம் மைண்ட். ஓகேயா? இன்னொரு லாஸ்ட் டைம் டக்குன்னு சொல்லு. அவனுங்கள நாம ஓட லாஸ்ட் டைம் ஃபைன். அவனுங்கள நாம ஓட விடணும்னே என்ன பயந்து ஒளிய சொல்றீங்க? என்ன ஓடி ஒளிய சொல்றீங்க? எது வேணா. ஓகே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே. அவனுக்கெல்லாம் நம்ம ஓட விடலன்னா என்ன பயந்து ஓட ஒளிக்க சொல்றீங்க? கரெக்ட்டா? போது ஒளிக்க சொன்னாலும் பரவாயில்லை. சூப்பர் சூப்பர்ங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டு வா இந்த மாதிரி பேசினதுக்கு thank you so much first of all. சூப்பர். ஏங்க இப்போ ஓகேங்க டயலாக் ஓகே. அவரே சிரிச்சிட்டாரு. அப்போ ஓகே தான் நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு அப்படின்னு ஒரு ஃபேஸ்ல தெரியுது சாரோட ஃபேஸ்ல. பட் நேட்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to கார்த்திக் சுப்ராஜ் சார். ஓகே? சோ டக்கு நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். மதுரை அப்படின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல வர பயங்கர முக்கியமான ரெண்டு விஷயங்கள். மதுரை ஜிகர்தண்டா பரோட்டா. ஏங்க மதுரையில எவ்வளவு இருக்கு? மதுரை மல்லி இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடுற ரெண்டு ஐட்டம் ஹோட்டல்ல சொல்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமா. அதுதான்டா மெயின். ஆமா அதுதான் மெயின். உங்களுக்கு பிடிக்காதா பரோட்டா? பிடிக்காதா? உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை விட பரோட்டா கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். பரோட்டா பிடிக்கும்ல. எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா? மேடம் நல்லா தட்டி கொடுத்தானோ 4 சாப்பிடுவேன். வேற யாரனா வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து சாப்பிடுவேன். ஏன் உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? அவங்க சொல்லுவாங்க பாரு இப்போ. தெரியும். பன் பரோட்டா, பஞ்சு பரோட்டா, பனீர் பரோட்டா, மலபார் பரோட்டா, சிலோன் பரோட்டா, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா. போதும்ல? இன்னும் இருக்கா? ஏங்க நீங்க இதுக்கு முன்னாடி கேரளால இருந்தீங்களா இல்ல மதுரையில எங்க மெஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? கரெக்ட்டா சொல்லுங்க. கேரளாவுல ஒரு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஆமா பரோட்டா சூப்பர். ஆமாண்டா நம்மளுக்கு சாப்பிட தான் தெரியும். அவங்க எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காங்க. thank you so much. thank you. சூப்பரா பதில் சொன்னீங்க. and wishing you a great success for ஜகமே தந்திரம். thank you so much. yes okay சோ லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. இது நான் மட்டும் கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. எங்க ஃபேன்ஸ் எல்லாரோட சார்பாவும் கேக்குறோம். ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். ஓகேவா? ஏங்க முழிக்கிறீங்க இப்போ? என்ன கேட்க போறீங்க? இல்ல ஒண்ணு இல்லங்க. are you still single or அவங்க கேக்குறாங்க. வாய்ஸ் இது. ஹலோ are you still single? no கம்பளி புதுப்பு. ஹலோ no ஜோடி single you என்ன போன்றீங்களா வான்றீங்களா? என்ன சிங்கிள்? அவங்க கேட்கல. இல்ல விஜய் ஐஸ்
அவங்க நெட்வொர்க் கட்டால உன்னையே கட் பண்ணிட்டாங்கடா. ஓகே உங்களுக்கு ஹார்ட் பிரேக், உங்களுக்கு நெட்வொர்க் வீக், அவ்வளவுதான். திருப்பி பேட்ச் ஆயிடுவோம். ஓகே, இட்ஸ் நாட் a big problem. ஓகே, ரிலாக்ஸ். இட்ஸ் ஓகே. ஓகே, வருத்தம் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. பட் திருப்பி அவங்க கனெக்ட் ஆகறப்ப பாரு அவங்க போனது ஏதோ கிளிக்கர் ஆகுது. மார்க் சுகர் ட்ரை பண்றீங்க ஏங்க? இன்டர்நேஷனல் கொங்காஸ் டீம்ங்க யாருங்க உள்ள வர ட்ரை பண்றீங்க? ஹலோ Hello, excuse me, 1 second. Hi. Sorry, I'm late. What? I just heard that there is a global Netflix event related to South Indian Tamil cinema, and you all know I'm a big fan. But I think whoever made the guest list actually forgot to send me one VIP invitation by mistake. But that's okay. I'm very forgiving. Forgive and forget. That's the mantra of life, no? But anyway, since we're on the topic of South Indian cinema, I just want to inform everyone that a new movie called Jagame Thandiram starring Dhanush is coming soon. In fact, it releases tomorrow. You're welcome. Madam, இது ஆல்ரெடி So everybody already knows. தெரியும். New info. I knew that they knew, but I was just double checking to see if they knew that I knew that they knew. Yeah. So did everybody watch the trailer also? Yeah. Okay, that's so funny. Okay, so you must have noticed how Dhanush and I are practically the same person, no? We dance the same, we get angry the same. It's almost like he's my big bro, my Anna. Which is why I have a pitch today, and I would like to make an announcement. Are you ready? Everybody. Jagame Thandiram Part 2, The Chronicles of Female Suruli. Okay, that's all I have for now, but I'll be very happy to work on it with Netflix if they're interested and they know where to find me. Call my manager. I'm only my manager, so just call my phone. In fact, I can actually make it even easier and give an audition right now. Anybody ready? Everybody ready? Okay, nice. See, if a social media person has to make a mass picture, how can it be made possible? It's simple. Putting love for camera and love for emojis together. So basically, I'm like an emoticon. You know the emojis you have on your phone? Look at my face. I'm only inspiration, actually. But let me show you my live emotion change because I'm a versatile actor like that. I hope Netflix is listening. Please. Hey, everyone use this. Anyway, first I'll show you anger, okay? Okay. Ready? Okay. Oh, anger. Okay. So talented. Okay, now next action. Sad. Sogama. I'm just too good, Yasha. Okay, next I'll show you shy. Now romantic. Now confused. Confused. Now scared. Now threatening. Hey, enna? Now, what? Just because I didn't do upper lip. Okay. If this is what I have to be, then fine. I get the message. Enakku Rajavana. No wonder. I guess it's my time to leave, actually. Niharika, yeah, see, somebody's calling. I'm very important. I have very many prior commitments. So I must leave, but thanks for having me, okay? But please also feel free to contact my manager for my dates. Okay. Know the point. Kiki? Female Suruli, part 2. Okay. MC's continue. Okay. Yeah, sure. Okay. விஷாலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நவரசத்தை இவங்க மட்டும் தான் கரெக்டா காமிச்சிருக்காங்க. சார் எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஈவென்ட்ன்றது ஆடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பட் அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். இவங்க வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சார் இவங்க. ஷீ இஸ் நிஹாரிகா. எனிவே சூப்பரா என்டர்டெயின் பண்ணாங்க. Thank you so much for joining us, நிஹாரிகா. Ice is also gone. Neha is also gone. I'm all alone single. Why does this happen to me alone? I don't know really. நம்ம நடிக்கிறோம் பாருங்க சார். ஆடிஷன்ல நடிக்க சொன்னா இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க. எனிவே சார், நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்லயா வந்து இப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கரா இருக்கீங்க. அண்ட் நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்ல சார்? யாருக்கு? அவன் நிகாரிகா. நிகாரிகாவா? யார் கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு சார். என் ஃப்ரெண்ட். நிகாரிகா உங்க ஃப்ரெண்டே இல்ல சார். நானே சொல்ல முடியுமா சார்? நான் தான் சார் அந்த ஃப்ரெண்டு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நிகாரிகாக்கு உங்க பேர் கூட தெரியாது சார். அந்த அக்கா போயிட்டாங்க சார். இந்த ஃப்ரெண்டுக்கு தான் சார் பாஸ்போர்ட் இருக்கு. மறுபடியும் போய் லண்டனுக்கு போவீங்க. அது அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஒரு ஸ்டாம்பிங்காவது பண்ணிருப்பேன்.
சார் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டரா போறாரு அப்படின்னா கூட வந்து ஒரு டீம் மாஸ்டரா கூட்டு போனீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமா சார். ஏதாவது பார்த்து பண்ணலாமே. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு விஜய் அது சொல்லலாம்ல, அந்த நீ ஆடிஷன் பண்ண விஷயத்த ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, அதான் சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லலாம் சார். ஆடிஷன் பண்ணாரா? ஆமா, நம்ம படத்துல ஆக்சுவலி இப்போ ஷரத் பண்ணிருக்காரு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு நாங்க நிறைய ஆடிஷன் பண்ணோம். அதுல ஒன் ஆஃப் த ஆடிஷன் பண்ணது வெற்றி தான். ஆனா என்னன்னா எதனாலனா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாளா யூகேல வேலை பாக்குற ஒருத்தங்க. பட் ஆனா ஸ்டில் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு ஃபாரினர் இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்க கூடாது. பட் ஆனா இவரோட இங்கிலீஷ் வந்து பயங்கர பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருந்தனால எடுக்கல. இவரோட இங்கிலீஷா? ஓ மை காட், செம்ம ஒரு அப்ரிசியேஷன் இது. நான் கொஞ்ச நேரம் ஈவென்ட் இங்கிலீஷ்ல தான் ஹோஸ்ட் பண்ணேன். வேற நெட்ஃபிளிக்ஸ் ரைட் அரபி சொல்றாங்க சார். இங்கிலீஷ்னா யா யா ஐ அம் சோ நெக்ஸ்ட் few hours you are talking only in English, okay? Exactly. அப்ப அடுத்த படத்துல கொடுக்க மாட்டாரு கம்பெனி. சூப்பர் சார். சரி இப்போ வந்து அதனால நான் என்னவா பண்ணலாம் சார்? ஒரு சிலர் இந்த ரோல் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் வந்து லீடா பண்ணிடுறாங்க. என்னவா பண்ணலாம் உங்களுக்கு என்ன சார் தோணுது? கமர்ஷியல் ஹீரோவா வில்லனா பண்ணிருங்க. என்ன சார்? கமர்ஷியல் ஹீரோவா பண்ணுங்க. பண்ணுங்க பாஸ் ஹீரோவா பண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க காமெடி பண்றீங்களா சார்? சார் காமெடியன் வில்லனா பண்ணலாம். வில்லன் காமெடி பண்ணா எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஆனா இதை விட்டா எனக்கு வேற சான்ஸ் இல்ல சார். வெக்கப்படுறாரு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஆக்சுவலி நான் டெனன்ட்ன்ற படம் ரீசெண்டா தான் பார்த்தேன். எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. இந்த படமும் எனக்கு புரியல. ஆனா நல்லா இருக்கு. புரியலன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணி எழுதும் போது எங்களுக்கு புரியல, எடுத்தோம் அப்பயும் புரியல, எடிட் பண்ணி பார்த்தா அப்பயும் புரியல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுது சார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சா இவனுக்கு அடுத்த படம் எடுக்காம இருக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இதெல்லாம் போட்டு காட்டுறோம். அதனால சீக்கிரத்துல நான் பார்த்து பண்ணிருக்கேன் சார். நல்லா இருக்குன்றாரு. அது போதும். அவர் சொன்னார் பயங்கரமான ஒரு படம் சொல்லி அதோட அது எப்படி புரியல அது மாதிரி புரியல இருக்காரு. படம்னு சொன்னதே பெரிய விஷயம். இருந்துட்டு போட்டோ கூட நல்லா இருக்கட்டுமே. சூட்டையாலடா உனக்கு. தயவு செய்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணி ப்ளீஸ் டோன்ட் டார்ச்சர் அஸ் விஜய். பரவாயில்ல இந்த டைம்ல உன் கூட நடிச்ச அந்த ஐட்டக்காரங்களை நான் இப்ப கூப்பிட போறேன். The real gang of ஜகமே தந்திரம், கலை அரசன், தீபக் and ஷரத் in the house for you. Hello. வணக்கம். ஹாய் வணக்கம். வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர் சூப்பர் தலைவா. Thank you. வணக்கம் விஜய். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஏதோ பண்ணி வச்சிட்டோம் ப்ரோமோல. ஆமா 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 மச்சான். இந்த வீடியோ பயங்கரமா புகழ்ந்துட்டாங்களே. ஆமா சரத் பயங்கரமா இருந்துச்சு. தீபக் வேற லெவல். சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு செம்ம ஹாப்பியா இருக்கீங்க மூணு பேரும். ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருந்தது. நாளைக்கு வந்து உங்களை ஃபுல்லா படத்துல பார்க்க போறோம் அப்படின்றது வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா மூணு பேருமே எனக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியும். அதுவும் சினிமா பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கும் உங்களை தெரியும், பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல உங்களை பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் கலை பிரதர், எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இன்பாக்ஸ் ஃபுல்லா வந்திருக்குமே மெசேஜ். வாவ் யூ ஆர் லுக்கிங் கியூட். அதுல பார்த்தவங்கள நல்லா சர்ப்ரைஸ் பண்றாங்க. அப்படியா வந்தது? என்ன கலாய்கிற பத்தியா? உண்மையா சத்தியமா செம்ம ஹாப்பியா இருந்தது மச்சான். வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ மச்சான். ரொம்ப சந்தோஷம் உடனே கீக்கிய பாக்குறதுக்கு. கீக்கி குரல் மட்டும் மாதிரி கேட்டு இருந்தது. யாரோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அப்புறம் சோனு சொன்னா, டேய் என்னடா நாளைக்கு போறியாடா நம்ம மீட் அப்படின்னா, போன மச்சான் போ இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா மேடம் இருந்துக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. நம்ம சூப்பரா மச்சான். ட்ரெய்லருக்கு செம ரெஸ்பான்ஸ். ஒரு நம்ம எல்லாருக்கும் ட்ரெய்லர் பத்தி நிறைய பேசிட்டாங்க. செம சூப்பரா இருந்தது. சோ நமக்கும் நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் சூப்பரா. ஆக்சுவலா நிறைய பேர் நாளைக்கு பாக்குறது பயங்கர வெயிட்டிங். நானே பயங்கர வெயிட்டிங். நாங்களும் வெயிட்டிங். சூப்பர். ஓகே தீபக், அவங்க கிட்ட நான் கேட்கணும். டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயங்கள். ஒரு கேரக்டரை எப்படி அனலைஸ் பண்றது. அண்ட் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு படம் தான் அவரோட பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ended up doing 4 films together. 4th film பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்டர் ஜகமே தந்திரம். நல்ல ஒரு டெப்தா ஸ்டடி பண்ண சொல்லுவாரு கேரக்டரை. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒர்க் பண்ணுவேன். என்னோட ஹோம்ஒர்க்லாம் நிறைய பண்ணுவேன். நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்ப்பேன். ரியலிஸ்டிக்கா எப்படி பண்ணும் அப்படின்ற விஷயம் வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப கத்துக்கிட்டேன். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
சூப்பர் சூப்பர். சோ எனக்கு தெரிஞ்சு சரத் அவர் வந்து சூப்பரா இங்கிலீஷ் பேசுவார் அப்படின்னு தெரியும். அவர் மீட் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படியா? எப்படி சமாளிச்சீங்க டார்லிங்? அங்க போயிட்டு இங்கிலீஷ்லயே பேசணும், வெள்ளக்காரங்க கிட்ட பேசணும், கடைக்கு போய் ஏதாவது வாட்டர் கேட்டு வாங்கினா கூட ஒன்றும் புரியாது நமக்கு. ஹவு டிட் யூ மேனேஜ் ஆல் தி ஸ்டப்ஸ்? டெல் மீ. மூணு மேட்டர் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஹாய் மேட் அப்படின்னுவோம், யூ குட் அப்படின்னுவோம். மூணாவது வந்து வழக்கம் போல யா ஓ யா அப்படின்றோம். அவ்வளவுதான். இது மூணு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சமாளிச்சிடலாம். சரத் இங்கிலீஷ் மட்டுமா பேசுவ? நாளைக்கு சூப்பர். அண்ட் ஒரு காமனான क्वेश्चन, அதாவது லண்டன் பிரான்ஸ்ல எல்லாம் ஷூட்டிங் பண்ணீங்க, ஐயோ இங்கேயே செட்டில் ஆயிடலாமே, செமையா இருக்கே அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்பீங்களா? 3 பேரும் நினைச்சீங்களா இல்லையா? யார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எல்லாம் எனக்கு வந்து என்னாச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஹோம் சிக் வரும், எனக்கு அங்க கண்ட்ரி சிக் வந்துருச்சு. தயவுசெய்து நான் இங்கே இருந்துறேன், இங்கே விட்டுருங்க. அப்படியா? எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே இருந்து அதுக்கப்புறம் அடிச்சுதான் துரத்துனாங்க, வெளில போங்க அப்படின்ட்டு. அங்க நிறைய பேர் நம்ம ஊராளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. சோ வந்து ரொம்பலாம் ஒரு என்னதான் ஃபாரின் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஆளுங்க இருந்தாங்க. சோ செம்ம ஜாலியா தான் இருந்தது, ஒரு மாதிரி செம்ம அட்மாஸ்பியர் பயங்கரமா இருந்தது. ஒரு சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ செம்ம சேலஞ்சிங்கா வந்து ஷூட் பண்ணது. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா இல்ல ஒரு ஃபாரின் லேண்ட்ல போய் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ ஒரு மினிட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணோம். ஃப்ரீ டைம்லாம் ஊர் சுத்துறது தான், என்ன டைம் கிடைச்சாலும் போய் சுத்துறது. நானும் சரத்து கலை நான்லாம் வந்துட்டு லார்ட்ஸ் எல்லாம் போய் கிரிக்கெட்லாம் விளையாடணும். சூப்பர். ஃபாரின் போறதே ஆசைதான், ஃபாரின் போய் ஷூட்டிங் பண்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா. அண்ட் தீபக், நீங்க சொல்லுங்க, அதாவது நம்ம ஊர்ல ஷூட்டிங் பண்ணா ஊரே வந்து ஒன்னா கூடி வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இப்ப வந்து நீங்க வேற ஊர்ல போய் ஷூட்டிங் பண்றீங்க, லண்டன்ல எல்லாம் இருக்கும்போது நம்மள தெரிஞ்சாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? இல்ல அப்படி இல்லங்க, தனுஷ் சார் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே லெவல் ஆஃப் ஃபேன்ஸ் தான் அங்கேயும் இருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு இந்த பிக்கடலி சர்க்கஸ்னு ஒரு இடத்துல அந்த புஜ்ஜி சாங் ஷூட் பண்ணும்போது ஸ்பீக்கர்ல வந்துட்டு வைரஸ் கொலவெறி பாட்டு போட்டு கார்ல சுத்திக்கிட்டே இருந்தானுங்க, பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அங்கேயும் வேற லெவல் ஃபேன்ஸ், இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் தான். சோ அதே அட்மாஸ்பியர் தான் இருந்தது. அப்கோர்ஸ் நாங்க வந்து செக்யூர்டான ஒரு ஸ்பாட்ல ஷூட் பண்ணது மட்டும் அந்த கிரௌட் எல்லாம் இல்லாம இருந்தது. பட் அதர்வைஸ் இட் வாஸ் வெரி ரெகுலர். நிறைய பேர் ரெகக்னைஸ் எல்லாம் பண்ணாங்க. சரத் எல்லாம் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, கலையெல்லாம் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி காமன் தட் வே. கலையெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆல் ரவுண்டர். அங்க ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்கு கலைக்கு. ஆமா அத இந்த டாக்ஸி கிளப்ல வந்து அவரோட போட்டோ போட்டு கலையரசன் அப்படின்னு போட்டு இந்த டாக்ஸி கிளப் கலையரசன் கிளப் அப்படின்னு போட்டு. ஓ வாவ். என்னமா ராஜா, என்னமா பிரச்சனை உனக்கு ராஜா? ஏதோ டாக்ஸில இருந்தா சரி கலை நல்லா தான், சரி மறந்துடாத மச்சான். எனிவே உங்க 3 பேர்ட்டையும் இப்போ ஜேம்ஸ் காஸ்மோ அவரோட நடிச்சது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். சோ ஒரு மனிதரா ஒரு நடிகரா அவர் கூட டிராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். 3 பேர்ட்டையும் தனித்தனியா. ஃபர்ஸ்ட் கலை நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா தான் பயங்கர ஸ்வீட்டான ஒருத்தர். சோ அவர் பாட்டு வருவாரு, அவர் இருப்பாரு. சோ அதே மாதிரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது கார்த்திக் சார் தான் ஆக்சுவலா அவருக்கு கிட்ட இருந்து பார்த்தாரு. பட் ஆனா நம்ம யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றா நம்ம கொஞ்சம் திருட்டுத்தனமா கொஞ்சம் நோட் பண்ணுவோம்ல. சோ அதுல பாக்கும்போது அது செம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சில சீன்ஸ் தான் நான் ஒரு ஆக்சுவலா எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் இல்ல, பட் ஆனா நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் அவர் வந்து அவர் வேலை வந்து இருப்பாரு, நம்மளா போய் பேசணும்னா நான் போட்டோ எடுக்கணும்னு போய் ரெக்வெஸ்ட் பண்ணேன். அப்ப மட்டும் அவரே ஸ்வீட்டா வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஸோ வந்து அதே மாதிரி பயங்கரமா ரொம்ப ஸ்வீட்டா ட்ரீட் பண்ணாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் வந்து நான் இங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர், நீங்க வந்து அப்படிலாம் இல்லாம இப்ப என்ன யாருன்னு அவர் கண்டிப்பா அண்டது தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி நடிக்கிறேன் சார், நான் வந்து உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு அவரே வந்து நோ ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். சரத் ப்ரோ, எனக்கு வந்து அவரு நிறைய பேசினேன் அவர்கிட்ட. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு அடுத்த டேக்குக்கு ரெடி பண்ணும்போது நான் வந்து அவர்கிட்ட பேசினேன், எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பயங்கரமான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன். அதனால அவர்கிட்ட கேட்டவங்க ரொம்ப கூலா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எப்படி இருக்கும் அந்த செட்டு. அந்த ஏஜ் ஆள் மாதிரி தான் இருக்கும், போன்ஸ் எல்லாம் லோட் கிடையாது. ஸோ பேசுறதே அந்த ஸ்லாங்ல தான் பேசணும். டு பி இந்த கேரக்டர், அந்த கேரக்டர் இருக்கிறதுக்காக அது மாதிரி பேசணும் அப்படின்னாரு. ரொம்ப கோல்டு ரீஜன்ஸ்ல போயிடுவாங்க. ஸோ இந்த ஏஜுக்கு நான் வந்து நிறைய ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா அதுக்காக ப்ரிப்பேர் ஆவேன் அப்படிலாம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. சூப்பரா நல்ல ஒரு ஸ்வீட் பர்சன் அவர், ரொம்ப கைண்டு, நல்லா ஜாலியா பேசுவார், பேசிட்டே இருப்பார். அவர் அடிச்சிட்டு இருந்த சுருட்டை கொடுங்க சார், ஒரு பப் அடிச்சு தரேன்னு கேட்டல ஒரு
அதுக்கப்புறம் இடிச்சிட்டீங்க, என்னால அதுக்கப்புறம் இது பண்ண முடியல. அப்படி சொன்னா இல்ல நான் கேட்கல ஏதாவது சொல்லணும். அவர்கிட்ட நிறைய கேட்டிருக்கான்னு கேட்டு ஒரு பஃப் கேட்டிருக்காரு. இது அவர்கிட்ட என்ன கேட்டா, அவர் அடிக்கும்போது ஒரு பஃப் கேட்டேன், இது ஸ்கிரிப்டா மச்சான். செம்ம ஃபன் பண்ணிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனமே 3 பேரும் பயங்கர பிஸி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் பேச டைமே இருக்காது. அதனால இப்பவே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க சொல்லிடுறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். திரும்ப சந்திப்போம். So stay tuned. ஓகேயா? Thank you. Bye bye. Thank you so much, Kala bro. Stay connected. Yeah. Thank you Sharad bro. Thank you Deepak. நன்றி. Thank you. ஓகே சார், இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்து கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குனால தமிழ் டப்பிங்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்ல சப்டைட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி ஹெல்ப் பண்ணுங்களாம்பா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ற கேரக்டர் சார். நம்ம தமிழ் படத்துல ஹாலிவுட்ல வந்து ஒரு ஸ்டார் நடிக்கிறார் அப்படின்றப்போ செம்ம கெத்தா இருக்குது. ஓ சூப்பரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உண்மையிலேயே அது செம்ம மேட்டர் தான் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம டைரக்டர் சார் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹாலிவுட் ஃபேஸ்னா, இன்னொரு பக்கம் மதுரை மாஸ்டர். ஸோ அது மாதிரி வந்து நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாட்டும் சுமார் ரக்கிட்டன் தெரிக்குது. சரி ஓகே, அது அதுக்கு முன்னாடி இப்போ ஃபாரின்ன்ற மேட்டர் சொன்னதால இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஜேம்ஸ் காஸ்மோ பத்தி அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெருமை சார். ஏதாவது ஒரு இடத்துல போய் சொல்றோம் அப்படின்னா இது ஒரு கண்டிப்பா பெரிய விஷயமா சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அல்லது நடந்ததை பத்தி எப்படி அவர் உள்ள வந்தாரு, ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. இந்த படத்துல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து ஒரு 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 ஹாலிவுட் ஆக்டர் வேணும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மர் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை நாங்க உள்ள கொண்டு வர நிறைய ட்ரை பண்ணோம். அப்புறம் இந்த கதை வந்து லண்டன் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூகே பேஸ்ட், அதாவது யூகேல இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் காஸ்மோ சார் பேர் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நிறைய பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள் நடிச்சிருக்காரு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்ரோச் பண்ணி பார்த்தோம். பட் அவருக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் ஃபிலிம்ல இருந்து கேட்கறாங்கன்னு சொன்னோடனே அவர் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டார். பிகாஸ் ஐ திங்க் ஹி லவ்ஸ் இந்தியா அஸ் அ கண்ட்ரி. அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. ஸோ ஒரு இந்தியன் ஃபிலிம்னு சொன்னோடனே ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்புறம் நான் அந்த கதையெல்லாம் சொன்னேன். சொன்னோன்னா அவருக்கும் அந்த கதையெல்லாம் பிடிச்சி போய் சரி நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆனா அவர் என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு பாட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டாரு. ஏன்னா இந்தியன் ஃபிலிம்னாலே வந்து சாங் டான்ஸ்ன்ற மாதிரி செட் ஆயிருக்கு இல்லையா வெளியில வந்து, அதனால வந்து எனக்கு இதுல சாங் டான்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டாரு. சாங் டான்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு, பட் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியலன்னு அப்ப சொல்லிட்டேன். அவர் ரொம்ப ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் அவர் கொஞ்ச நாள் கேட்டுட்டே இருந்தாரு அந்த மாதிரி என்ன சாங் இருக்கான்னு. ஆக்சுவலி ஒரு சாங்ல இருக்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட், பட் அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. லாஸ்டா அவருக்கு மட்டும் அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம், வந்து கடைசி வரைக்கும் என்ன ஆட விடலையடா அப்படின்னு. நம்ம ஒரு ஹீரோ மாதிரி அவரும் சாங் இருக்கா ஃபைட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. தமிழ் படம் ஆச்சே எப்படி? ஆமா, அவர் அதை ரொம்ப எதிர்பார்த்தாரு, அவர் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஏன்னா பாட்டெல்லாம் ஒன்னொன்னும் வேற லெவல்ல இருக்கு. ரக்கிட்ட அவங்க இப்ப லாக்டவுன்ல அப்படியே டல்லா இருந்தோம், நடா இதுன்ற மாதிரி. ரக்கிட்ட வந்தோன்னு கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் பாருங்களேன் அப்படின்னு தோணும். என்ன அர்த்தமே புரியல, ஜாலியா இருக்கு அப்படின்னு ரக்கிட்ட காணணும். ஆமா தெரியுமா ரக்கிட்ட என்னன்னு தெரியாது. நம்ம யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இந்த படத்துக்கும் தனுஷோட ஃபேன்ஸுக்கும் இந்த பாண்டிங் கிரியேட் பண்ணதே வந்து இந்த ரக்கிட்ட பாட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் வந்து ஒவ்வொரு ரிதம்ல இருந்தது. எப்படி சார் இந்த சாங்ஸ்லாம் அமைஞ்சது? How did it happen? எல்லாம் சந்தோஷ் நாராயணன் அப்படின்றவர் தான். நான் வந்து பெருசா வந்து உட்காந்து ஒவ்வொரு சாங் அந்த மாதிரிலாம் உட்காந்து ஒர்க் பண்றதெல்லாம் கிடையாது. அதாவது லிரிக்ஸ் எழுதும் போது பக்கத்துல உட்காந்துக்கிறது அந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. ஸோ வெறும் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அப்புறம் சாங் தேவைப்படும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் ஷூட்னா சந்தோஷ் அந்த பாட்டு வேணும் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டியூன் மாதிரி ஒன்று அனுப்புவாரு. அதுல மோஸ்ட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் இதுலயே பிடிச்சிருக்கும். அப்புறம் அதை லிரிசிஸ்ட் அனுப்புவாரு. லிரிசிஸ்ட் அனுப்பிச்சாருன்னா அவர் வந்து அந்த லிரிக்ஸோட இதை அனுப்புவார், ஒரு வெர்ஷன் அனுப்புவாங்க. அதுவுமே மோஸ்ட்லி இப்போ விவேக் அறிவு மாதிரி லிரிசிஸ்ட் தான் இருக்கும் போது அதுவுமே ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல எனக்கு பிடிச்சிடும். ஸோ எனக்கு பெருசா வேலையே கிடையாது. ஜஸ்ட் நம்ம கேட்டுட்டு ஒரு நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கும் போது எக்ஸைட் ஆகிறீங்க, அதே மாதிரி நானும் எக்ஸைட் ஆகி ஓகேன்னு சொல்றதுதான் என்னோட வேலை. சரி, இப்போ வந்து உங்களுக்காக மதுரையில இருந்து, நம்ம மாறாத மதுரையில இருந்து ஒரு சூப்பரான ஃபேன் ஒருத்தர் வெயிட் பண்றாரு. தலைவா, ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். நான் மதுரையில இருந்து கார்த்திக் சிவமுருகன். மதுரையோட வாழ்க்கையை ஒத்த பாட்டுல சொல்லிட்டீங்க. வேற லெவல். நீங்க எப்பயுமே நம்ம தான் ராஜா. அது ஐ திங்க் எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஐ திங்க் விவேக்கோட, ஏன்னா விவேக் வந்து எல்லா விதமான பாட்டுகளும் எழுதுறாரு. ரொம்ப அதாவது ஐ திங்க் அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு ரைட்டிங்ல, லிரிக்ஸ் ரைட்டிங்ல. இந்த படத்துக்கு வந்து இந்த ரக்கிட்ட சாங் எஸ்பெஷலி வந்து மதுரை
சார்ந்த சாங்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அது ரொம்ப எனக்கு கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்ததுதான். ஐ திங்க் இந்த சிம்பிளா இந்த சாங் இருக்கிறது தான் இந்த பாட்டு இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வார்த்தைகள்லாம் இல்லாம நம்மளுக்கு சாதாரணமா பேசும்போது வர மாதிரி வார்த்தைகள் வச்சு எழுதுனதுதான் இதோட சக்சஸ். மோக்கிரியோட ஒரு முறை நிலையில இருந்தாலும் சரி, இல்ல இங்க ரக்கிட்ட வரனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சூப்பரா பிரசன்ட் பண்ணிடுவார் சார். காம்போ தான் உங்களுக்கு எல்லாமே பயங்கர கேட்சியா. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். நல்லா போயின்னு இருக்கு. நீ பாடி பாடலடா, எதுக்கு நான் லீட் குடுக்குறேன். லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் நாராயணன், the composer of Jagame Thandram. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜகமே தந்திரமுடைய எல்லா சாங்ஸும் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அதுக்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கைத்தட்டல். முக்கியமான காரணம் நீங்க தான். நீங்க மியூசிக் டைரக்டர். அதுதான். ஆமாடா, அதுதான். அவருக்கு தான் இடத்துல நான் உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஃபேனா நான் சொல்றேன் சார். இந்த பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா உங்களுக்கு கூட தேங்க் பண்ணனும். ஏன்னா நீங்க கூட மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? ஒரு ஃபேனா நான் சொல்றேன் சார். ஓகேயா? போடா. ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நாங்க கொண்டாடிட்டோம், நீங்க சொல்லுங்க. சொல்லலாம் சார். எப்பவுமே நீங்க நேர்ல கேக்குற மாதிரி இன்டர்வியூலயும் கேட்டா எப்படி சார் தன்னடக்கம் இருக்கு? பாடல் இவ்வளவு சூப்பரா உருவான விதம், ரக்கிட்டன் ஊரே கொண்டாடுற இந்த தருணம், நாளைக்கு உங்களோட மொத்த படத்தையும் பார்த்து கொண்டாட போறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த காம்போ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. அதான் கார்த்திக் சொன்ன மாதிரி தான் எனக்கு திடீர்னு அது நடக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு ஹிட் ஆகாம இன்னைக்குதான் வந்து ஆமா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அப்பாடா பயங்கரம் அப்படின்னு ஒரு இப்ப இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபீல் ஆக்சுவலா வந்து ரியலா நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா ஒரு 4-5 இயர்ஸா இந்த படம் பத்தி ஒரு நம்ம பேசிட்டே இருந்திருக்கோம். அப்புறம் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல ஷூட் நடந்தது, எல்லாமே முடிச்சு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. எங்களுடைய தாட்ல இருந்து, கார்த்திகோட தாட்ல இருந்து அது இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பல விஷயங்களை பார்த்திருக்கு அந்த ப்ராஜெக்ட். பல விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்திருக்கு ப்ராஜெக்ட்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து அழகா சூப்பரா அதை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி இது பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்றது, இது எல்லாமே ஒன்னா நடந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைம்ல வந்து எங்கெங்க நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதை தேடி நம்ம வந்து அதை நம்பிதான் வாழறோம்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அண்ட் இப்படி ஒரு சின்ன சின்ன ஜாய் தான் வந்து நம்மளை வந்து ஓட வச்சுட்டு இருக்கு. மென்டலி பிசிக்கலி கண்டிப்பா எல்லாரும் நல்லா உடம்ப பாத்துக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ரியலா ரொம்ப சந்தோஷம் இந்த இது நடக்குது. அண்ட் சாங் ஒர்க் பண்ணதுக்கு என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். நிறைய மியூசிஷியன்ஸ் இதுல வந்து ரொம்ப 2 இயர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் கூடவே இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய ஃபோக் பேண்ட்ஸ், அப்புறம் ஸ்காட்டிஷ் பேண்ட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணோம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தாங்க இந்த ப்ராஜெக்டாக. இது எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அது வரைக்கும் இருந்து, ஏன்னா சில விஷயங்கள் லாஸ்ட் வரைக்கும் ட்வீட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். அப்புறம் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். அது இந்த ஈவெண்ட்ல உங்க முன்னாடி பண்றது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். ஸோ இப்போ ஒரு பாட்டு கேட்ட உடனே ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா இருக்கு சொல்லுவோம், லிரிக் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சில டைம் தான் சொல்லுவோம், இந்த லைன் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா, இது அதுக்காக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்கறவங்களுக்கு தோணும். அந்த 4 பேரை இது வரைக்கும் பார்த்ததுல நானும் எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காணும். அந்த 4 பேர் யாரு அப்படின்னு இப்ப நீங்க சொல்லணும். எதுக்காக அந்த லைன்? அந்த 4 பேர் கிடையவே கிடையாது, அதுதான் லைனு. அப்படி நம்ம வந்து எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியல, இவங்க என்ன நினைப்பாங்க தெரியல, சொசைட்டி நம்மள எப்படி பாக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல சொசைட்டி உன்னை பாக்குறதே இல்லை, அதுதான் உண்மை. நீ ரொம்ப உன்னை முக்கியமா நினைச்சுக்கிற, நீ வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை, அந்த 4 பேர் இல்லவே இல்லைன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். விவேக் வந்து இந்த பாட்டுல லிட்ரலி அதை அப்படியே ஒரு லிரிக் ஆகுறது செமையா இருந்தது. அது அழகா ஒரு கதை மாதிரி கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பர்பான லிரிக்ஸ். தேங்க்ஸ் டு விவேக்கோட சைல்டு தான் இந்த பாட்டு. ஆக்சுவலா அவரோட பேபி சைல்டுன்றேன், அந்த அவரோட பேபி தான் அந்த பாட்டு. அண்ட் அவர் வந்து என்னுடைய அக்கப்போர்கள்லாம் இருக்கு இல்லையா வாழ்க்கையில, அதை பார்த்துதான் இந்த பாட்டை எழுதியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. அண்ட் எனக்கு ரொம்ப இந்த பாட்டுமே எனக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன நடக்க போதோ அந்த உலகத்துக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு பயந்து இருந்த டைம்ல, எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த டைம்ல வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் பேர் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்தது. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்தி நம்ம திருப்பி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்த அது ரிலீஸ் ஆன டைம். ஸோ தேங்க்ஸ் டு விவேக், அப்புறம் வைநாட் சசி அவர்கள் இந்த ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, கார்த்திக் சுப்ராஜ் இப்படி ஒரு ஸ்பேஸ்ல வந்து இன்ட்ரோ சாங்குக்கு இந்த இதை அலோவ் பண்ணோம்.
கார்த்திக் சுப்ராஜ் அவரா இருக்கட்டும் இல்ல தனுஷ் சாரா இருக்கட்டும் இதை அலோவ் பண்ணோம். அதை அழகா அவங்க அளவு மட்டும் இல்ல, அவங்க அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோ பயங்கரமா இருக்கு. எனக்கு எப்படா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், எப்ப படத்தோட பாக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எங்க சார்பா நாங்களும் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சும்மா இரும்பல் வந்தாலே ஐயோ இன்னும் இரும்பல் வருது அதுவா இருக்குமா அப்படின்னு இருக்கும். ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்தா வேலை இருக்குன்றானா இல்லன்றானா அந்த பயம் இருக்கும். மெசேஜ் வருது கால் வருதுனால என்ன கேட்க போறான், ஆக்சிஜனா பெட் அந்த பயம் இருக்கும். எல்லாமே பயம் இருக்கும்போது கொஞ்சம் இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன்னு அட போடா ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஃபீல் ரிலாக்ஸ் பண்ணுது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி கார்த்திக் சுப்ராஜ் சார். சந்தோஷம். நீங்க பாத்தீங்கன்னா சார் எங்க சந்தோஷத்தை வந்து சந்தோஷ் கிட்ட தான் சொல்லுவோம்னு சொல்லி பயங்கரமான கிரேசி மியூசிக் லவர்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு லேடி ஃபேன் இப்ப நம்ம பாத்துறலாம். சந்தோஷ் நோட் பண்ணுங்க. எஸ். Hi Santosh Narayan sir, this is Radhika from Singapore. உங்க மியூசிக்கு நான் பெரிய addict. Somehow when D sings it, the addiction becomes double. நான் வேற ஜோனுக்கே போயிடுவேன். Your combination is ultimate. என்ன மறந்துட்டியா? மதராசப்பட்டினம் ஃபீல்ல கேக்குறாங்க சார். அல்டிமேட் காம்போ. Thank you, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நீங்க இப்படி வந்து சிம்பிளா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சார். ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம், அவங்க சொல்லிட்டாங்க நீங்க நல்ல எங்களுக்கு ஸ்பெஷல், தீயோட சேர்ந்தா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இருக்காங்க. ஆமா யாரை கூப்பிட போறோம் கிக்கி? டார்லிங் தி பேபி இப்ப நாங்க கூப்பிட போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி. Oh my god, it's stunning. So much love there. Di, how are you? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. You looking very nice. Thank you. You look amazing as always. Thank you. சூப்பர். நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நாங்க மூணு பேர் போய் டீ சாப்பிட்டு வரோம். ஏய் ரெண்டு பேர் இருக்கீங்க. அவர் கேட்க மறந்துட்டேன். எப்படி? ஆமா மறந்துட்டீங்களே. நீங்க எங்க இவங்க லவ் சிந்தி மறக்கல. நான் மறக்கிற மாதிரி இருக்காரு சார். ஆரம்பிச்சிட்டாரு கலாய்க்க சொன்னீங்க. மறக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் லைவ்ல கொஞ்சம் தான் பெருமையா சொல்றீங்களா? உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க, உண்மையை சொல்லுவீங்களா இந்த டைம்ல? ஓகே. அந்த ஷார்ட் ஃபிலிம் செமையா இருந்துச்சு. அதெல்லாம் செமையா அது சிரிச்சிட்டே சொல்றாரு பாரு, அதான் ஹைலைட். நீ கண்டிப்பா சாரி. ஓகே ஐயோ நாமர் ஃப்ளோல அல்லட்டன பழக்க தோஸ்ல. ஓகே சார். இப்போ கிக்கி சொல்ல லவ் இஸ் இந்த யார்ல இருந்து எடு. எஸ் தி சொல்லுங்க. how are you? என்ன நடக்குது? இருக்கேன், ஜாலியா இருக்கேன், வீட்ல கம்ஃபர்டபிளா. ஓகே. கோவிட் லாக்டவுன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ நாளைக்கு வந்து அடுத்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கினா பழைய ஸ்பீக்கர் எல்லாம் கொடுப்பீங்களா? இது எந்த கிடையாது, இது அப்பாவோடது. ரெண்டு கொடுங்க. வீட்ல ஒண்ணு இருக்கு, அது குறைஞ்சது ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது மாதிரிலாம் வாங்கலாம் ஆசை இருக்கு. நீ தான் இங்க இருந்திருக்கணும். பாருங்க அப்பாவோட இருக்கீங்க, அப்பா வீடு காலியா இருக்குது. இன்னும் செல்ஃப் கூட அடிக்கல. Actually நாங்க வந்து இடம் மாறி இருக்கோம். அப்படியா? நான் அங்க உட்கார்ந்துக்க வேண்டி இருந்தது. இங்க வா நீ இங்க உட்கார்ந்துக்கோ அந்த மாதிரி நான் தள்ளி விட்டார். சோ அதனால தான் எனக்கு அவங்களோட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு அந்த ஸ்பீக்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். எடுப்பாங்க. என்ன இப்படி எதுக்குமே ஒத்துக்க மாட்டீங்க? போங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் அவுட் ஆயிருச்சா, அது வேணுமா? இது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, அந்த பெருசா இருக்கே, அது வந்து என் அப்பாவோட குழந்தை மாதிரி. ஆமா. சோ அது வந்து கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இல்ல. இல்ல அது வேண்டாம். அந்த குழந்தை அங்கேயே வளரட்டும். அந்த குழந்தை அங்கே இருக்கும், இன்னொரு குழந்தை இங்கே வளரட்டும். உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகி கொடுப்பீங்களா? இந்த குழந்தைய தத்து கொடுத்துடலான்னு அது மாதிரி ஏதாவது கொடுங்க. ஆனா இந்த ஸ்பீக்கர் வச்சா வீடு காலி ஆயிடும், இடம் ஃபுல் ஆயிடும். சின்ன ஸ்மால் ஒன் லவ்லி லிசன் டு யுவர் சாங்ஸ், என்ஜாய் அது மாதிரிலாம் கேட்போம். ஒன்லி தி சாங்ஸ். ஓகே. செல்ஃப் கூட அடிக்கலையா? அவங்கள காலியா இருக்கிற செல்ஃப் கூட அடிக்கல உங்க வீட்டுல. இப்ப என்னன்னா நம்மளா பேசிட்டு இருக்கோம், கிக்கி எப்படா நிறுத்துவாங்க நம்ம லவ் சிந்தி ஏர்ல இருந்து போனமே அந்த முட்டை. ஓகே ஓகே I love you so much. யூ கண்டினியூ பண்ணு. நீ ஏதோ ஒன்னு கேக்கணும், ஆஃபர்லாம் வச்சிருக்கேன், அவங்க கிட்ட கேக்கணும்னு சொல்லிருந்தீங்க. கேளு. ஓகே சார். நான் இப்போ வந்து ஒரு 4 வால்க்குள்ள பயங்கர வெறித்தனமா தீயா உருவான பாடல் தீயோட வாய்ஸ்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கோம். சோ அந்த பாட்டை இப்போ எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நாங்க என்ன பண்ணுவோம், உங்க பாட்டுக்கு வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் ஆன ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இப்போ கொடுப்போம். ஓகே வேணா? டீலா நோ டீலா? டீலா நோ டீல்.
அவர் எப்பவுமே நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல கேள்வி கேட்ட உடனே அண்ணன் மைக் மியூட் பண்றீங்க, தி மட்டும் ஓகேன்னு வாங்க போயிடலாம். அது ஏன்னா எனக்கு தெரியும் உங்களை பத்தி. ஆமா. அப்புறம் அடுத்த வாரம் சொல்லிங்க நான் தான் நோ டீல் சொல்லல நெக்ஸ்ட் போடா. அப்புறம் எப்படி ஈவென்ட் பண்றது, எப்படி பேமெண்ட் வாங்குறது, எப்படி ஸ்பீக்கர் வாங்குறதுனால இப்படி பண்ணீங்க. டி ஓகே டீலா நோ டீலா அப்பா கிட்ட கேட்கல, நீங்க மட்டும் சொல்லுங்க. அப்பாவோட சாய்ஸ் தான். அப்பா கிட்ட கேட்கலாம். மாட்டனமே நம்ம இப்போ. ரக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த டைம்ல நீங்க எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த சைடு அந்த பாட்டுக்கு உலகமே ஆட போகுது. அதுக்கு போயிடலாம். ஓகே அதுக்கு போயிடலாம். அது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது பண்ணிடலாம். நீங்க சொல்லிதீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தம் கட்டி பேசிருக்க மாட்டல. நான் உங்க கூட சிங்க்ல தானே இருப்பேன் எப்பவுமே. நீயும் சேர்ந்து ஆடு விஜய். ஓகே சார் ஓகே சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். நீ பார்க்கவே மாட்டல சார், ஒரே டைம்ல ஆப்பமும் ஆட்டுகள் பாயாவும் சேர்த்து கொடுத்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், கிரியேட்டிவிட்டி, நேட்டிவிட்டி, கிளாரிட்டி என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் சேர்த்தது ஒரு பிராண்ட், ஒரு ஸ்டாம்ப். அப்படின்னா எப்படி ஜெகமே தந்திரம் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு அடிக்கலாம். ஓகே அண்ணா சொல்றா என்ன வேணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்றாதீங்கண்ணா கிளம்பின்ற போறேன். இல்ல ஆக்சுவலா அந்த வீடியோ பார்க்கும்போது தான் அந்த டைம்ல ஒரு இதெல்லாம் நம்ம ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டு எல்லாமே அதை வந்து நீங்க சேர்த்து அதை கிஃப்ட் திருப்பி கிஃப்ட் பண்ணாம அந்த ரொம்ப தேங்க்ஸ் டு whoever made this collage. சூப்பரா எக்ஸாக்டா நாங்க அந்த ஒரு 2 monthsக்கு இது பயங்கரமா ஒண்ணு நடந்துட்டே இருந்தது இல்ல. நிறைய பேர் அவங்களோட ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து லிட்டரலி அதோட ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் தான் அந்த லைஃபோட ஒரு தீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாட்டுக்கு யார் வேணா ஆடலாம், எப்படி வேணா ஆடலாம். இதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. எப்படி வேணா அந்த பாட்டை பாடலாம், எந்த வெர்ஷன் வேணா பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க எஸ்பெஷலி இந்த வீடியோல ஒரு அங்கிள் ஒரு பயங்கர கலரா ஒரு பூ போட்ட ஷர்ட் போட்டு ஒரு அங்கிள் ஆடி, அது பயங்கரமா இருந்தது. அவர் ஜாலியா ஆடிட்டு இருக்காரு தனியா. சரத்தோடதும் பயங்கரமா இருந்தது. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம சம்டைம்ஸ் நானே ரொம்ப வெக்கப்பட்டு வளர்ந்தவன் தான் சின்ன வயசுல இருந்து. அது வந்து அதை பிரேக் பண்றதுக்கு இந்த பாட்டு எனக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த பாட்டு மட்டும் யார் கேட்டாலும் நான் பாடிடுவேன் டாக்குன்னு. ஏன்னா இந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி. தி அவர் சொல்றது நம்பவே முடியலையே, வெக்கப்படுவாருன்றாரு. நீங்க வேற சிரிக்கிறீங்க. நான் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப வெக்கப்பட்டிருக்கேன். இல்ல எனக்கு அது உள்ள இருக்கும், நான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஆஃப் லேட் அது ரொம்ப கொஞ்சம் இன்டிசென்ட்டா போயிட்டு இருக்கு. ஆஃப் லேட்டா ஒரு 10 years. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த பாட்டு? இப்ப பாடும் போதும் எவ்வளவு சூப்பரா அந்த ரெக்கார்டிங்லாம் நடந்ததுல நாங்க இப்ப கேட்கும்போது செமையா இருந்தது, ஃபீல் ஆச்சு. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியா தான் இருந்தேன். எப்பவுமே ஜாலி ரெக்கார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். திட்டு வாங்குவேன், ஆனாலும் ஜாலியா இருப்பேன் அந்த மாதிரி. பாட்டை வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு பண்ணியிருந்தாரு சந்தோஷ். நான் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். சமாஜி இப்பெல்லாம் பேசிட்டு இது செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்ன போது இவர் எதுக்கும் தி கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பிளே பண்ணி காமிச்சாரு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா, அப்புறம் சொல்லிடவா உண்மையே அப்படின்னு. நான் சொல்லும் நல்லாவே இல்லைன்ட்டா. அதுக்கப்புறமேட்டு அவன் செலக்ட் பண்ணதுதான் இந்த ரெக்கிட்டோட பீட். அதுல இருந்தா ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு ரெக்கிட்டே. நானும் அப்பாவோட சவுண்ட் இன்ஜினியர் அவரும் சேர்ந்து நாங்க தான் வந்து வீட்டுல வந்து ஆமா சுகு நாங்க தான் இந்த வீட்டுல வந்து குட்டி பசங்க அந்த மாதிரி பாக்குறாங்க. சோ யூத் அந்த மாதிரி பாக்குறாங்க. எங்க கிட்ட இதெல்லாம் உனக்கு புரியும், இதெல்லாம் உனக்கு ரீச் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நான் வந்து அப்போ கேட்கும் போது பெட்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொன்னேன். அவன் வந்து நல்லாவே இல்லைண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த பீட் நல்லா இருக்கு அந்த மாதிரி போட்டு காமிச்சாங்க. இது சூப்பரா இருக்குன்னு சொன்னோம். அவ்வளவு நல்லா, அதுவும் நல்லாதான் இருந்தது ஆக்சுவலி. நல்லாதான் இருந்தது. இப்படி பயங்கரமான கிரிட்டிக்கா இருக்காங்க. பாரு எல்லாத்தையும் வெளிப்படையா ஓபனா சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க கீகே பார்த்து யூ ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் நீங்க அதே வெளிப்படையா சொல்லிட்டாங்களா? இல்ல யூ ஹேவ் டு சரி போதும் போதும். ஓகே ஓகே எனிவே யூ ஆர் ஆல்வேஸ் பிரிட்டி. ஓகே ஐ நெவர் ஆஸ்க்ட் யூ டா. ஓகே எனிவே ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க தியா பாடணும்னு. இப்பலாம் வந்து தி மாதிரி பாடணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உங்க சாங்ஸால நீங்க எல்லார் மனசுலயும் பெரிய இடத்தை பிடிச்சிட்டீங்க தி. Thank you so much for joining us today and love you. Thank you. Love you. Bye. அண்ணா
நான் சொல்றேன் லவ் இஸ் இன் தி ஏர். थैंक यू. நீங்க வெயிட் பண்ணுங்க சார், போய்டாதீங்க. நீங்க இருங்க. நான் சொல்றேன் லவ் மட்டும் தான் சொன்னேன். அது போய் வரேன் அண்ணா. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் சார் அண்ட் சந்தோஷ் சார் உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் இப்ப வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு செலிபிரிட்டி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாரு அப்படின்னு வந்து இந்த ஒரு கவுண்ட் டவுன்ல நம்ம போயிடலாம். எஸ். ரெடி 3 2 1 here we go. ஹாய் எவ்ரிவன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உள்ள அதாவது நான் என்ன இதுக்கு வந்திருக்கேனோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். ஆப்வியஸ்லி ஆல் ஆஃப் யூ, தீஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். எல்லாருமே வந்து ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் இஃப் யூ ஹேவ் டு கோ அவுட். டேக் யுவர் வேக்சின்ஸ். தீஸ் ஆர் வெரி வெரி சேலஞ்சிங் டைம்ஸ். ட்ரை டு பி ஆஸ் சேஃப் அஸ் பாசிபிள் அண்ட் டேக் ஆல் த ப்ரிகாஷன்ஸ். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மூமெண்ட். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஜிகிர் தண்டா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு பார்த்த உடனே யாரா இவரு எங்கேந்திரா வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது படம் பார்த்து முடிச்சோடனே. சரி, இவரோட டைரக்ஷன்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது அசுரன் மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில ஒரு சந்தோஷ் நாராயணன் காம்போல ஏதாவது ஒண்ணு வருமா அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். அந்த ஒரு ஜானர்ல வந்த மூவி தான் இந்த ஜெகமே தந்திரம். நான் முதல்ல வந்து ஒரு இப்ப கிரிக்கெட்டரா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம். பட் முதல்ல நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா படம் பாக்குறது தான். காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் படம் மட்டும் தான் பார்ப்பேன். பட் ஒரு பெரிய தனுஷ் ஃபேன் ஃபார் ஹிஸ் ஆக்டிங். என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பயங்கர இயல்பான ஒரு ஆக்டர். அண்ட் நிறைய தடவை நானும் தனுஷ் கூட ஜிம்ல எல்லாம் மீட் பண்ணி பேசுவோம் மூவிஸை பத்தி. மூவிஸ் ஜென்ரலா இந்த மூவி நல்லா இருந்தது, அந்த மூவி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மூவியுமே வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு டைசெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஒரு மூவி எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் டோட்டல் மூவி பப். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரியும். அதாவது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல இந்த விஷயம். சந்தோஷ் நாராயணன் ஒரு பயங்கரமான கிரிக்கெட் வெறியர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து ஊரா போய் வேற பெரிய ஸ்டேடியம்ல ஆடுறதோட இந்த டென்னிஸ் பால் மேட்ச் அப்படிங்கிறது இந்த லோக்கலா ஸ்ட்ரீட்ல விளையாடுறது, இல்லை நம்ம கிரவுண்ட்ல கிரவுண்ட்ல கார்பரேஷன் கிரவுண்ட்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். கொரோனா டைம்ஸ்னால நிறைய வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் சந்தோஷ் சார் ஒரு மேட்ச் நம்ம கண்டிப்பா இறக்குறோம், பேக் டிராப்ல மியூசிக் போட்டுட்டு அப்படியே மேட்ச் இறக்குறோம். சந்தோஷ் நாராயணன் கிரிக்கெட் வெறியன் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். அவர் பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுற ஒரு கிரிக்கெட் ஃபேன்லாம் ஓகே. பட் அவரோட பாட்டு அது என்ன சொல்றது, நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாங்ஸை கம்ப்ளீட்டா குக் பண்ணிடுச்சுங்க. பேசிக்லி ஃபர்ஸ்ட் வந்து புஜ்ஜி சாங். இந்த புஜ்ஜி சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு வீட்டுல என் பொண்ணுங்க பண்ற தொந்தரவு தாங்க முடியல. காலங்காத்தாலும் எழுந்தா டிவியை போட்டா ஃபர்ஸ்ட் டிவி போடுறதுக்கு என் ஒய்ஃப் எங்களுக்கு சண்டை, ஒரு மார்னிங் டிவி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சாங் கேட்டாதான் அவங்க டேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க டே வந்து இல்ல இன்னைக்கு டேயே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கூப்பிட்டு கமான் லெட்ஸ் டான்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க கியூட்டா ஆடுவாங்க. சோ இந்த புஜ்ஜி சாங் அப்படின்னு உடனே நம்ம ஷெரீப் மாஸ்டர் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஷெரீப் மாஸ்டர் இருக்கீங்களா? Hi, Ashwin sir. Hi, Sharif Master. எப்படி இருக்கீங்க? Sir, I'm a big fan of you. First of all, I want to thank you so much for being here. அதுவும் லண்டன்ல இருந்து என் கூட கனெக்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார், thank you so much. சோழர் பரம்பரையே ஒரு லண்டன் தாதான்னு வேணா சொல்லிக்கலாம். சோழர் பரம்பரையில கரெக்ட். சரி மாஸ்டர், எனக்கு மட்டும் இல்ல ஜெனரலாவே பார்க்கும் போதே தோணும் தனுஷ் வந்து இப்படி இஷ்டத்துக்கு ஆடுறாரு, இவர் பாடியா ரப்பரா அந்த மாதிரி நிறைய தடவை டவுட் வரும். இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவரோட எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இது எப்படி சாங்ஸை போட்டுட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவாவே எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா இல்ல கொஞ்சம் கட் பண்ணி பண்ணுவீங்களா? இல்ல we'll have a cut. ஆனா பட் தனுஷ் சார் வந்து மோஸ்ட்லி ஆனது எல்லாமே வந்து ஃபுல் வெர்ஷன் அப்படியே, அதாவது யூஸ்வலா 8 கவுண்ட்ஸ் அப்புறம் கட் பண்ணி அப்படி போவாங்க. இதுல வந்து ஒரு சீக்வன்ஸ்னா அப்படியே அந்த ஃபுல் சீக்வன்ஸ் அப்படியே ஆடுவாரு. சரி நம்ம ஏன் இதெல்லாம் பேசிட்டு லெட்ஸ் கோ ஃபார் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். லெட்ஸ் கோ ஃபார் டான்ஸ். ஷால் வி? எனக்கா? நானா? கம் ஆன் சார். நான் முன்ன பின்ன டான்ஸ் ஆடி பாத்துருக்கீங்களா? Sir, I'm not going to teach you the steps, sir. We'll just take from the cricket moves அப்படியே எடுத்து அப்படியே ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான். ஓகேவா சார்? ரைட். Shall we go, sir? Yes. Okay. So புஜ்ஜியோட ஹுக் ஸ்டெப்ஸ் நம்ம போறோம் சார். இப்போ அந்த பேர் புஜ்ஜி 4 வச்சு தாலி கட்டும் பேச்சு அந்த ஸ்டெப் சார். So just hold like this, just give a shot. One. Yeah. இது வந்து பேர் புஜ்ஜி. 4 வச்சுக்கு நம்ம யூசுவலா என்ன சார் சொல்லுவோம்? 4 அடிச்சா 4 வச்சியா? சூப்பர் சார். 4 வச்சு அவ்வளவு சார். நீங்க க்ரூ சூப்பரா பண்றீங்க சார். அப்படியே க்ரூ பண்ணீங்க. சூப்பர். 4 வச்சு அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி உடனே சொல்லிடுவீங்க. என்கரேஜ். கம் ஆன் சார். இது வந்து 6. தாலி கட்டும் பேச்சு both the sides சார். ஓகே. தாலி கட்டும் பேச்சு. So இப்ப next step sir. Come on sir. Second step போலாமா? I'm just going to throw your hands like this. இப்படி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி 1 2 3 4. நீங்க இப்ப மேட்ச் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கெத்தா ஒன்னு பண்ணுவீங்களா நம்ம ஊர்ல? ஆமா, ஊர்ல பண்ணுவோம். கரெக்ட். 2 3 4 அவ்வளவுதான் சார். சிம்பிள்.
So 1, 2, 3, 4. அவ்வளவுதான் சார். சிம்பிள் சார். Okay, once you try with music, sir. Okay. 5, 6, 7, go. தேங்க்யூ சோ மச் ஷெரீப் மாஸ்டர். கலகிட்டீங்க உட்கார்ந்த இடத்துல. அதாவது உங்களோட என்ன சொல்றது ஒரு வியாபார யுக்தியை யூஸ் பண்ணி உட்கார்ந்த இடத்துல ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். So thank you so much, sir. நீங்க இப்ப கொடுத்த ரிஹர்சல் அப்படி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி உங்க ஃபேமிலியோட ஜாலியா ஆடுவீங்கன்னு I'm happy for that. அண்ட் கண்டிப்பா கப்பு முக்கியம், ஜெயிச்சிட்டு வாங்க சார். கப்பு முக்கியம் பிகிலே வச்சிருக்கீங்களா? ஓகே, மேட்ச் முடிச்சிட்டு எல்லாம் நல்லா போச்சுன்னா அந்த ஸ்டெப்பை நடு கிரவுண்ட்லயே போட்டுறேன். ஷெரீப் மாஸ்டர் சூப்பர் சூப்பர் சார். ஆமா, thank you சார். நல்ல ரிலாக்ஸ்டா உட்காந்து ஜெகமே தந்திரம் கண்டிப்பா நீங்க வீட்ல இருந்து பாருங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம், டு தனுஷ், டு கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் டு சந்தோஷ் நாராயண். ஐம் ஷூர் இந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து செம்ம எஃபர்ட் போட்டு இந்த படம் வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ it's not easy, and but I would also like to thank you so much for entertaining us during these difficult times. எங்க பார்க்கணும் படத்தை அப்படின்னு சொல்லவே இல்லையே. கண்டிப்பா பார்க்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ்க்கு போய் பாருங்க. ஏன்னா அங்கதான் படம் ரிலீஸ் ஆகுது. 18th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ டு நாட் மிஸ் இட். நான் கேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணுவேன் மேட்ச்க்கு முன்னாடி. ஒருவேளை முடியல, நிறைய வேலைகள் இருந்தா மேட்ச் முடிஞ்சோடனே கண்டிப்பா பார்ப்பேன். சூப்பர், thank you so much for joining us. and இப்போ நம்மளோட the most stylish choreographer வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ladies and gentlemen, நல்ல கைத்தட்டலுடன் let's welcome ஷெரீப் மாஸ்டர். ஹலோ மாஸ்டர். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? கலக்கிட்டீங்களே. அஸ்வினா அவர்களை வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட வச்சுட்டீங்க. வித்தியாசமா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி டான்ஸ் எங்களுக்கு கூட சொல்லி தரானே. உட்கார்ந்த மாதிரி ஆடுறது. நெக்ஸ்ட் வீக் கீகி டான்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கீகி இஸ் a great dancer. கீகி முன்னாடிலாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஐயோ இதெல்லாம் டூ மச். எஸ் சார், சும்மாவே முடியாது. எனிவே, வெல்கம். thank you so much for joining us master இன்னைக்கு. thank you. so எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். ஆக்சுவலா கார்த்திக் ஜி வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ல இருந்து நான் கூட இருக்கேன். அண்ட் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெகமே தந்திரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. சார் இது எப்படி சார், இது டீம் டி-ஷர்ட்டா? படத்தோட டீம் யூனிட் எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? இல்ல, இது நானே கஷ்டப்பட்டு அடிச்சேன், பிரிண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓ லவ்லி. யூனிட்டுக்காகவா? பாத்தியா எவ்வளவு ஒரு சின்சியரிட்டி. ஆமா, ஷூட்டுக்காக. சார் வேற லெவல் சார். முடியலங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா? 2 மூணு எடுத்துக்கீங்களா சார்? கருப்பு கலர்ல ஒன்னு அடிச்சிருக்கேன், வேணா அனுப்பிச்சுடுறேன். ஓகே டன். சொல்லிட்டீங்கன்னா செலவு பண்ணி இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், இதே போட்டு வந்திருப்பேன். எனிவே தேங்க்யூ சோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிக்கி, இப்போ எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டுக்கு. ஸோ நீங்க அந்த ஃபேன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷ் என்ன சொன்னாரு, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. எல்லாரும் உலகம் ஃபுல்லா ஆடுறாங்க நம்ம போட்ட ஸ்டெப். உங்களோட ஸ்டெப்பை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி எல்லாம் ஆடி இருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா எல்லா வீடியோஸும்? எல்லாமே அமேசிங்கா இருந்தது. ஆக்சுவலா the biggest thanks goes to ஆக்சுவலா நம்ம மியூசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான மெயின் ரீசனே வந்து 50% ஒர்க் வந்து மியூசிக் டைரக்டர். அது வந்து சந்தோஷ் நாராயண் அவருக்கு வந்து we need to thank a lot. ஏன்னா அவரோட எல்லா மியூசிக்குமே வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுல அதோட ஸ்டார்டிங்ல இருந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா படமே சூப்பரா இருக்கும் அவரோட மியூசிக். ஏன்னா அவரோட மியூசிக் வந்து என்னோட கொரியோகிராஃபி நிறைய அட்டாச் ஆகி இட் கேன் கிவ் அ பெஸ்ட் விஷுவல் அப்படின்றது எனக்கு கூட இருக்கு. சந்தோஷ் நாராயண் மியூசிக் அப்படின்னாலே உடனே ஓகே சூப்பர், அது செம்மையா நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஆல்சோ ஆல் தி ஃபேன்ஸ் ஆஃப் மேட் நிறைய they made a cover வீடியோ மாதிரி பண்ணாங்க. தட் இஸ் ரியலி கிரேட். ஏன்னா யூஸ்வலா நம்ம எனக்கு அதை பார்க்கும்போது ஐயோ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு. இன்னும் நல்லா பண்ணிருக்கணும் அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா நிறைய ஃபேன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இட் இஸ் ரியலி குட் ஒர்க்கிங் வித் சந்தோஷ் சார். சூப்பர். மாஸ்டர், நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது சாங் வந்து கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கோரியோகிராஃபில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு. யூசுவலாவே வந்து சந்தோஷ் நாராயண் சார் சாங் கொடுக்கும் போதே நம்ம கொரியோகிராஃபி வந்து முன்னாடியே வந்து ஒரு ஐடியாவா கார்த்திக் ஜி சொல்லுவாரு. இந்த மாதிரி இப்படி இருக்கும் மாஸ்டர் இதான் அப்படின்னு எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று சொல்லுவாரு, இந்த மாதிரி பாட்டு அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்ட உடனே நம்ம ஆட ஆரம்பிச்சிருவோம். அது மீன் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு பயங்கர எக்ஸைட்டட் வந்து இந்த ஆலோல சாங் தான். ஐ மீன் எக்ஸைட்டட் எனக்கு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டை ஒரு நாள் போட்டு நடு ராத்திரில நான் பாட்டுக்கு தனியா நடத்திக்கிட்டே இருந்தேன் அந்த கார் பார்க்கிங்ல.
அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஸோ ஆல்வேஸ் ஐ டூ கொரியோகிராஃபி கிளியரா பண்ணிடுவேன். அது யூஸ்வலா ஐ ஒர்க். ஏன்னா அது கார்த்திக்ஜியோட மைண்ட் செட் என்ன, அவர் என்ன மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு ஓரளவுக்கு அது தெரிஞ்சதுனால ஐ கேன் டூ தட். சூப்பர். நீ பார்த்தனா ஆல் ஓவர் தி வேர்ல்டே வந்து புஜ்ஜி சாங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இங்க நம்ம கொண்டாடாம இருந்தா எப்படி விஜய்? எஸ், கொண்டாடுறது முன்னாடி அண்ணன்ட்ட கேட்டறணும்ல. அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணாரு கொரியோகிராஃபியை பாக்கும்போது அப்படின்றதையும் கேட்டணும். அண்ணா நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நீங்க சொன்னீங்க வீடியோ பார்க்க வெயிட்டிங் அப்படினீங்க. ஆமா. சோ கம்போஸ் பண்றப்ப எப்படி? நான் ஆக்சுவலா அந்த பாட்டை நான் ஷூட்ல கார்த்திக் மீட் பண்ண போகும்போது எனக்கு எடிட் போட்டு காமிச்சாரு. எனக்கு நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் ஷூட்ல போய் வேற ஃபுட்டேஜ் அது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது அப்படி ஒன்று நடக்குது. அங்க லண்டன்ல அந்த டைம்ல இருந்தேன். அப்ப நான் போய் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு வீட்டுல மாடியில ஒரு சின்ன ஆட்டிக் மாதிரி அதுக்குள்ள வந்து போட்டு காமிச்சாங்க. எனக்கு செம்மையா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அதை இங்க வந்து கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி அதை பாட்டோட அதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் அனிருத் அதுக்கு மேல பாடினது எல்லாமே வந்து பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி ஆட் பண்ணிட்டே இருந்தது பாட்டு மேல. அண்ட் செம ஃபன்னா இருந்தது. அந்த ஃபன் வந்து ஏறிட்டே போச்சு. ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வெர்ஷன் வந்து லாஸ்டா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதுல சில எலிமெண்ட்ஸ் போடும்போது ரிலீஸ்க்காக ஒன்று பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதுலயே கேட்டு சம்டைம்ஸ் போர் அடிச்சு நம்ம வேற ஏதோ ஆட் பண்ணி அந்த எசன்ஸ் மிஸ் பண்ணோம். பட் இந்த பாட்டுல வந்து ஏறிட்டே வந்தது அதோட ஃபன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின். ரொம்ப கைண்டா அவர் அப்சல்யூட் லெஜெண்ட். அவர் வந்து அவ்வளவு அழகா வந்து இதை பத்தி பேசி அண்ட் பர்சனலா எல்லாரும் தேங்க் பண்ணது ரொம்ப தேங்க்யூ அஸ்வின். அண்ட் ஆனா எங்களோட ஏரியால ஜிஎன்சிசி எங்க கிரிக்கெட் கிளப்ல வந்து அவர் கண்டிப்பா எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் எங்க கிட்ட தோத்துருவாரு. சேலஞ்ச் இருக்கு. ஆமா, ஜிஎன்சிசினா மாஸ். கண்டிப்பா ஓபன் சேலஞ்ச் இருக்கு. எங்க ஏரியால வந்து எங்க டீம் அடிக்கணும்னு கால் பண்றோம். அடிச்சாங்கன்னா அவரே எங்க டீம்ல சேர்த்துருவோம். அப்படிதான். சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த மேட்ச் கண்டிப்பா நான் வந்து பாப்பேன். விருதியா வெயிட்டிங் அந்த டென்னிஸ் பால் மேட்ச் பாக்குறதுக்கு. அண்ட் சந்தோஷ் சார் சொன்னார் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போதே பயங்கர ஃபன்னா இருந்ததுன்னு. கார்த்திக் சார் நீங்க சொல்லுங்க, ஃபுல்லா லண்டன்ல நைட்ல வந்து ஷூட் பண்ணிருந்தீங்க, எப்படி இருந்தது? அந்த இடம் வேற ஏதோ ஃபேமஸான இடமா சார்? ரவுண்டானா ஏதோ சொன்னாங்க. அது என்ன கிக்கி? அந்த ரவுண்டானாவா? நீ கூட சொன்னியா பீன் டேரக்டா மேனேஜ் ஏதோ ரவுண்டானா அந்த இடம் பேர் என்ன? கொஞ்சம் கிக்கி அது சொல்லதே மறந்துடும். சரி நீங்க சொல்லுங்க சார். எங்க ஷூட் பண்ணீங்க, எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அஸ்வின் சார் ஃபார் கிரீட்டிங் அவர் டீம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பாக்குறதுக்கு. புஜ்ஜி சாங் வந்து ஆக்சுவலி அதை ஷூட் பண்றது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான, நீங்க சொன்ன மாதிரி லண்டனோட மெயின் ஸ்ட்ரீட்ஸ் அந்த பிக்கடெல்லி சர்க்கஸ் இந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை வந்து எனக்கும் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருதுன்னா ரொம்ப நாள் ஆனதாலதான். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போனோன்னு எனக்குமே அது தெரியாது. அந்த சர்க்கிள் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா வந்து அது வந்து கரெக்டா நம்ம அப்படியே எல்லாம் ஒரு வெறும் கேமரா பெருசா லைட் பண்ண முடியாது. வெறும் கேமரா வச்சுட்டு டப்புன்னு போய் அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸா எடுத்துட்டே போற மாதிரி தான் பிளான். ஸோ 2 நாள் நைட்டு 3 நாள் நைட்ல அதை எடுக்கணும்ன்றப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனா ஒர்க் நிறைய தேவைப்பட்டுச்சு. எஸ்பெஷலி ஷெரீப் மாஸ்டரோட ஒர்க் வந்து அதுல பயங்கரமா. ஏன்னா முன்னாடியே அது போக அதுல டான்ஸ் ஆடினவங்க எல்லாருமே வந்து டான்சர்ஸ் கிடையாது. அவங்க படத்துல கேரக்டர்ஸா சின்ன அவங்க அந்த இவரோட ஷரத்தோட ஃப்ரெண்ட்ஸா வரவங்க ஒரு 4 பேர் தான் வந்து அதை ஆடி இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்தது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங் ஷூட் பண்றதுக்கு. பட் அது பயங்கர ஸ்டைலிஷாவும் சூப்பராகவும் ஷெரீப் மாஸ்டர் வந்து மேட் இட் ஹேப்பன். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு அந்த சாங் ஷூட் பண்றது. ஏன்னா எனக்கு பார்க்கும்போதே அந்த பிக்கடெல்லி நல்லா போர்ட்ரேட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சது. நானே நேர்ல பார்க்கும்போது எப்படி இருந்தோம் அதே மாதிரி ஃபெல்ட். பட் சோ थैंक यू so much. 3 பேர் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் நம்ம லெட்ஸ் கிரியேட் திஸ் மூமெண்ட், புஜ்ஜி மூமெண்ட் மாதிரி. ஆமா அண்ணா, சந்தோஷ் அண்ணா. புஜ்ஜி ஊரே கொண்டாடுது. எங்களுக்காக நீங்க லைட்டா கொஞ்சம் அந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாண்ணா? லைட்டா ஷர்ட் மாத்திட்டு உள்ள வந்துறேன். அண்ணா ஷர்ட் மாத்திட்டு அங்க வந்துறேன் அந்த ஸ்டுடியோவுக்கு. ஓகே ஓகே தானே? நீ விளையாட்டுக்கு சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா? வெயிட் பண்றேன். ஓகே அப்ப காஸ்டியூம் சேஞ்சோட அங்க மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கறோம். நம்ம வெர்ஷனை காமிச்சிடலாம். ஆமா ஆமா ஆமா. இதை இப்ப பாத்துருங்கண்ணா எங்களுக்காக. ஓகே திரும்பி மீட் பண்றோம். Thank you so much for joining. Thank you. Thank you Santosh sir. Thank you master. Thank you. Stay connected. Thank you. Thank you so much. Thank you. Yeah, thank you. கிக்கி, சோ இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்படி பாத்துட்டு இருக்கோம். ஒரு படத்துக்கு அந்த டீம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். சோ கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டீம் பேக் போன் பில்லர் இப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா அவங்க அத்தனை பேரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சோ இவங்க படத்தோட டெக்னீஷியன்ஸ் பத்தி கண்டிப்பா அந்த இடத்துல கேட்டே ஆகும் சார். சோ நம்ம படத்துக்கு மெயின் சப்போர்ட்டா இருந்த டெக்னீஷியன்ஸ் யாரு? ஐ திங்க் எனி ஃபிலிம் வந்து ஐ திங்க் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு ஷூட்டிங்னு போகும்போது அது வந்து டெக்னீஷியன்ஸ்ட்டு போயிருது கண்டிப்பா வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து நம்ம எழுதுனது வந்து
எடுக்கணும்ன்றது வந்து அது ரைட்டிங்ல இருக்க வரைக்கும் அது என்னோட விஷனா இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து படமா எடுக்க போகும்போது நிறைய பேரோட உழைப்பும் அவங்களோட ஒரு எஃபோர்ட்டும் இல்லைன்னா வந்து எதுவுமே ஆன்ஸ்கிரீன் வராது. ஸோ இந்த படத்துக்கு முக்கியமா வந்து டிஓபி வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்ஜன் ஜெக் படம் நான் பண்ண டிஓபி. பட் எனக்கு இது வந்து என்னன்னா இந்த ஃபிலிம் வந்து எஸ்பெஷலி இப்ப லண்டன்ல ஷூட் பண்ண போறோன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஊர்ல ஷூட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு ஒரு பெர்மிஷனோ இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவ்வளவுதான் கிடைக்காது. நிறைய கன்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சு. அதுல வந்து இவ்வளவு சூப்பரா வந்து விஷுவலி இந்த படத்தோட சென்ஸை புரிஞ்சுட்டு எப்பவுமே வந்து அந்த ஸ்கிரிப்ட்லயே இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நாங்க கூட வந்து அப்பப்போ ஏதாவது வேற விஷயம் எல்லாம் பேசுவோம், அதாவது சும்மா ஷூட்டிங் இருக்கப்ப ஜாலியாலாம் பேசுவோம். ஸ்ரேயாஸ் வந்து எப்பவுமே வந்து அந்த அந்த அடுத்த சீன் எப்படி எடுக்க போறோன்ற அந்த அதுலயே தாட் ப்ராசஸ்லயே இருந்த ஸ்ரேயாஸ். அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் டீம் அதுல வந்து சந்தானம் சார் வந்து இஸ் டன் லாட் ஆஃப் பிக் ஃபிலிம்ஸ். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பில்லர். அந்த அவர் வந்து எஸ்பெஷலி வந்து மதுரையில இங்கே நம்ம இந்தியாவில ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. ஆனா அங்கே யூகேல வந்து வினோத் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டர், ரெண்டு பேர் ஒர்க்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் எடிட்டர் விவேக் ஹர்ஷன், என்னோட எல்லா படத்துக்குமே எடிட்டர் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் தவிர்த்து எல்லா படமே வந்து விவேக் ஹர்ஷன் தான். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபிலிமோட போஸ்ட் ப்ரொடக்ஷனே பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல தான் நிறைய பண்ணோம். ஏன்னா வந்து என்னதான் லாக்டவுன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி படத்தை சீக்கிரம் முடிச்சு கொண்டு வரணுன்றதுனால வந்து லாக்டவுன் டைத்துல வந்து டிட் லாட் ஆஃப் ஒர்க். அதுல விவேக் வந்து ஆக்சுவலி நானும் விவேக்கும் ஒரே அவன் அந்த மிஷினோட சேர்த்து அவனையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் அந்த ஃபைனல் எடிட்லாம் அங்கேதான் நடந்துச்சு. ஸோ விவேக் கிருஷ்ணனுக்கு தேங்க் பண்ணோம். அப்புறம் அந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அது வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படும். அதாவது குணால் ராஜன் சொல்லிட்டு அவர் எல்லையில இருக்காரு. அவரோட சவுண்ட் டிசைன் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அண்ட் சவுண்ட் மிக்ஸ் ராஜா கிருஷ்ணன் சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான இருந்துச்சு. நிறைய ஸ்டண்ட் இருக்கு, நிறைய எழுதிட்டோம் ஈஸியா இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்கணும், இந்த மாதிரி இடத்துல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த இடத்துல லண்டன்ல இருக்கிற அந்த கன்ஸ்டன்ஸ்ல அவர் வந்து இந்த படத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நிறைய ஸ்டண்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு தினேஷ் மாஸ்டர். அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் பாபா பாஸ்கர் வந்து ரக்கிட்ட சாங் கொரியோகிராஃபி வந்து பாபா பாஸ்கர் தான். இப்போ வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் ஐ திங்க் முக்கியமா என்னோட டிரெக்ஷன் டீம், என்னோட ஏரி டீம் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், என்டையர் க்ரூ, அந்த டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து. கண்டிப்பா ஒரு பிக் டீம், இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2 டெக்னீஷியன் வந்து அவங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. பாத்துடலாமா சார்? Hi, this is Vivek Harshan, editor of Jagamay Tandram. This is my 5th movie with Karthik Subraj, and we are really excited about the massive release on Netflix. Jagamay Tandram is a movie that will surely appeal to a global audience as it has a global message. It is shot in different landscapes and has a mix of actors from different industries, which will be a visual treat for the audience. So enjoy the movie on Netflix, have fun. Hi, I'm Kunal Rajan, sound designer of Jagamay Tandram. This is my 4th film with director Karthik Subaraj. He has given me some of the most memorable films of my career, and this movie is no less. I absolutely love working with him because he has a way of bringing out the best in everyone. I'm so excited that you're all going to get to watch this on Netflix. For the kind of movie this is, for the kind of global message that this movie carries, I don't think we could have asked for a better platform than Netflix to premiere this. I hope you all enjoy it. தேங்க்யூ விவேக் அண்ட் குணால். 2 பேரும் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பேசுறத பார்க்க எனக்கு புதுசாகவும் இப்ப இப்படி பேசின மாதிரி ஆட்கள் கிடையாது 2 பேருமே. ரொம்ப அப்படியே டீசெண்டா 2 பேரும் பேசியிருக்காங்க சார். நிறைய இங்கிலீஷ்ல விவேக் கிருஷ்ணன் வந்து ஆக்சுவலி 50th film, so I think it's we need to give a big round of applause for him. குணால் வந்து அவர் அங்கே வந்து இப்ப நம்ம சுருளி வந்து லண்டன் தாதானா அவர் வந்து எல்ஏ தாதா. அவர் எல்லாமே பார்த்து பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா. 2 பேரும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். பட் 2 பேரும் ஆனா பாருங்க ரொம்ப அமைதியான பசங்க பேசியிருக்கானுங்க, பார்த்தாலே தெரியுது. Because it is Netflix platform, so full of English sir. That same collaboration. சார் இப்போ வந்து எங்களுக்கு வந்து நீங்க நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே தான் இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்களே, அது மாதிரி இப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா எங்களுக்கு? ஆமா சார், கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து இப்ப நம்ம இதுக்கு
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே கேட்டப்போ வந்து ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒண்ணு பார்த்தோம். இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஐ திங்க் அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்கணும். ஏன்னா வந்து ஐ திங்க் இஸ் ரைட் டைம். ஏன்னா நாளைக்கு படம் பார்க்க போறோம், படத்தை எல்லாம் பார்க்க போறீங்கன்ற சந்தோஷத்துல வாட் வென்ட் ஆன் பிஹைண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அதோட ஒரு பிகர் வெர்ஷன். சூப்பர். ரெடி சார்? நாங்க எக்ஸைட்டடா இருக்கோம். ரெடி சார்? சூப்பர். Thank you so much for this treat. ஏன்னா மக்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ட்ரீட்டா இருக்கும், ஆனா நாளைக்கு பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு. Can't wait for it. சோ நாளைக்கு வந்து ஒரு பெரிய கடா விருந்துக்கு வெயிட்டிங். இப்போ இது கொடுத்ததுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டரே எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்டையர் ஃபேன்ஸ் சார்பா thank you so much for this. கிகி, எஸ், இப்போ நார்மலா வந்து ஒரு ஈவென்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாரும் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம், ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. சோ இது வர்ச்சுவல் ஈவென்ட் அப்படின்றதால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதையும் ஒரு மெமரியா மாத்த போறோம், ஒரு போட்டோ எடுக்க போறோம். ஓகே, இந்த சைடு ஃபுல்லா ஃபேன்ஸ், நடுவுல நம்ம அந்த சைடு கம்ப்ளீட் டீம் இப்போ வந்துட்டாங்க அப்படினா once again welcome பண்ணிடலாம். எஸ், எல்லாரும் சேர்ந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணலாம். சோ என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் crew எல்லாரும் நீங்க வரணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் Connect Hi Tango. Yes. Hi. Okay. ஓகே, அப்படியே நீங்களும் உங்களோட கை அப்படி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஹாய். ஓகே, ஒரு சிலர்லாம் அப்படியே உட்கார்ந்து ஸ்கிரீன் சேவரே வந்துச்சு. கொஞ்சம் கை காட்டுங்க. வெரி குட், சூப்பர். சோ ஒரு photo moment இல்லையா? 3 போட்டோ எடுக்கலாம், அப்படியே எடுத்துவாங்க. அப்படியே எடுத்துப்போம் போட்டோ. So first of all thank you so much. நாளைக்கு படத்துக்கு all the best to the entire team. படத்தை பார்க்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். We are very very happy. கார்த்திக் சார், சந்தோஷ் சார், அப்புறம் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஐஸ், உங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. Thank you complete team. And in this side fans, உங்கவாஸ் கொண்டாட்டம் நாளைக்கு இருக்கு, கூட்டமே இங்க வெயிட்டிங்ல இருக்கு. சோ நாளைக்கு தெறிக்க விட போறோம் கிகி. ஓகே, கண்டிப்பா. As we sign off now, நீங்க பாத்தீங்கன்னா fans சார்பா, entire fans சார்பா from all over the world wishes the team ஜெகமேதந்திரம் all the best. And நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, that is June 18th, do not forget 12:30 PM ஜெகமேதந்திரம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, நடுவுல இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். This is Netflix, all over the world fans are watching, so that is very important. இன்னைக்கு இவ்வளவு செலிப்ரேஷன் இருக்கு, கொண்டாடிட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னும் பெருசா இருக்க போகுது செலிப்ரேஷன். So before we sign up, ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் சொல்ல போறோம். என்னன்னா, ஃபேன்ஸோட ஒரு செலிப்ரேஷன் வீடியோ இருக்கு சார், அதை பாக்குறோம். அதோட ஃபன்னோட வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஓகே, ரெடி? ஓகே சார், ஓகே, வீடியோ பாக்குறீங்க. நாங்க அப்படியே ஸ்லோவா கடையை சாத்துறோம். Thank you all. Thank you all the best.